நன்றி. அனைத்து பாமுக உறவுகளுக்கும் இனிய உற்சாகமான மதிய வணக்கம். இது அமரர் கோசல்யா சொர்ணலிங்கம் அவர்கள் நினைவு தாங்கிய அஞ்சலோட்ட கவிதா நிகழ்வு. மூத்தோர் மாண்பு போற்றுகின்ற மாதத்திலே லண்டன் தமிழ் ரேடியோ மற்றும் பாமுகம் தொலைக்காட்சி ஊடாக நீங்கள் பார்த்து கேட்டுக் கொண்டு இருப்பது அஞ்சலோட்ட கவிதா நிகழ்வு 57வது தொடரை இன்று எல்லோருமே இணைந்தும் பார்த்தும் கேட்க ஆர்வமாக இருக்கிறீர்கள். அந்த வகையிலே அவர்தம் நினைவுகளை தாங்கி எங்கள் பாமுகத்திலே தொடர்ச்சியாக மாதம் ஒரு தடவை இடம்பெறுகின்ற இந்த அஞ்சலோட்ட கவிதா நிகழ்விலே நாம் ஆரம்பம் செய்கின்ற போது அவருடைய வரிகள், அதாவது கோசல்யா சொர்ணலிங்கம் அவர்கள் நமக்காக தந்து சென்ற வரிகளோடு இணைகிறோம். இனிதான மாலை வணக்கம். அஞ்சலோட்ட கவிதா நிகழ்வை கோசல்யா சொர்ணலிங்கம் அவர்கள் தொடக்கி வைத்தார். 1.5 வருடத்தை தொட்டிருக்கும் அவர்தம் இழப்பின் நினைவுகளோடு அவர் விட்டு சென்ற பெண்களின் மேம்பாடு தாங்கிய அடிப்படை தொழிலாளர்களாய், தாதியராய் மற்றும் மருத்துவராய் உலகில் பல்வேறு துறை சார்ந்தும் குடும்ப வாழ்வின் ஆணி வேர்களாம் தாயக பக்கலிலும் விடுதலை வேள்வியில் தம்மை ஆகுதியாக்கிய இந்த மாவீர மங்கையர் என அனைவருக்கும் தோன்றா துணியாய் நம்மோடு இணைந்திருக்கும் கோசல்யா இணையரையும் மனதோடு தாங்கி ஒரு நிமிடம் நாம் அகவணக்கம் செலுத்திடுவோம். நிறைவு செய்வோம். அஞ்சலோட்ட கவிதா நிகழ்வு இலைமறை காயாக இருக்கும் படைப்பாளர்களை, சாதனையாளர்களை இனங்காட்டுகின்ற இனங்காட்டிட இன்புறுகிறது என்று நாங்கள் நினைக்கக்கூடாது. படித்தவர்கள், அறிந்தவர்கள் தேர்வல்ல இது. 5 வயது சிறுமிக்கும் பெண்ணிய சிந்தனை உள்ளாளாயின் அவளும் எழுவாள் தன்னுரிமை பேணிட. பெண்ணுரிமை பற்றி பேசுகிறோம், தன்னுரிமை பற்றி விவாதிக்கிறோம், விடுதலை உணர்வு பற்றியும் பேசுவோம், மானுடம் பற்றியும் அலசி எழுவோம். வழங்காத்து வாழ்த்துவோரை வாழ்த்தியும் போற்றுவோரை போற்றியும் நம்மை ஏற்றுவோரை தாராளமாக தாங்கியும் தொடரும் நீங்கள் எம்மோடு தொடரும் இந்த உறவுகளுக்கு மனமார்ந்த பெரு நன்றிகளை தெரிவித்தபடி வாழ்வியல் சாதனையாளர்கள் பெண்கள் நிறைந்த ஒற்றுமையை அத்தனை நிகழ்வுகளிலும் நாம் கண்டிருக்கிறோம், பெருமிதம் அடைகிறோம். எத்துறையாயினும் அத்துறை சார் உன்னத பெண்களுக்குள் நாம் பலரை இணைத்திருக்கிறோம். உன்னதர் நினைவின் சமர்ப்பணம் தோழியரே. லண்டன் தமிழ் வானொலி திரு நடாமோகன் அவர்கள், துணைவியார் வாணி நடாமோகன் இனியர்களுக்கும் எம்முடைய முதன்மையான நன்றிகளை தெரிவித்தபடி அனைத்துலக மகளிர் சார்பாக இன்று இந்த பணிக்கு நாம் நன்றிகளை உங்கள் அனைவருக்கும் நல்கின்றோம். இதிலிருந்து நாம் இப்போது உங்களுக்காக தலைப்புகள் தரப்பட்டிருக்கிறது. அதே நேரம் நீங்கள் இணைகின்ற அந்த வரி ஒழுங்கும் தரப்பட்டிருக்கிறது. நான் நினைக்கிறேன் உங்களோட பேர் ஒழுங்கின்படி பத்மலோஜினி திருச்செந்தூர் செல்வன், சந்திரவதனி சிவவால் சிங்கம், அடுத்தது ஜெபாஸ்ரீ, கீதா பெருமானந்தன், சர்வேஸ்வரி சிவரூபன், ஆதிலட்சுமி சிவகுமார் இவர்கள் இந்த வரிசையிலே தங்கள் கவிதைகளை படைப்பார்கள். தலைப்புகள் உங்களுக்காக தரப்பட்டிருக்கிறது. முதல் 2 தலைப்புகள் தரப்பட்டதும், ஒன்று விருப்ப தலைப்பு, 3வது தலைப்பு. ஆகவே இப்பொழுது நாங்கள் இந்த ஆரம்பத்தை நான் நிறைவு கவிதையை நான் தருகிறேன். மற்ற அப்படி என்ற பத்மலோஜினி என்னுடைய பேர் வேற இல்ல போல. மன்னிப்போடு இன்று அவர் அனுப்ப மறந்துட. சரி, நீங்க நிறைவாக தரப்படுறீங்களா, ஆரம்பத்திலேயே தாரீங்களா? முதல் வரிசையில் நினைத்து பிரச்சனை இல்லை. சரி, அப்படின்னா ஆதிலட்சுமி சிவகுமார் அவர்களுக்கு அடுத்ததாக உங்களுடைய பெயரை நான் தந்து விடுகிறேன். மன்னிப்போடு சிவமணி புவனேஸ்வரன். சரி, இப்பொழுது ஆரம்ப கவிதையை பத்மலோஜினி திருச்செந்தூர் செல்வன் நீங்கள் தரலாம். தயாரா இருக்கிறீங்களா? அவர் நினைக்கிறேன் டைம் கேட்டபடியால் நாங்கள் சரி, அப்படி என்ன நான் என்னுடைய கவிதைகளோடைய தலைப்போடைய ஆரம்பம் செய்வோம். தலைப்பு குருதி வலைப்பின்னலுக்குள். அதுதான் நான் நினைக்கிற முதலாவது தலைப்பு. நான் ஆரம்பித்து விடுகிறேன். குருதி வலை பின்னலுக்குள்.
இரு 5 திங்களென உறங்காத காவிய விழிகள். இரு 5 திங்களென உறங்காத காவிய விழிகள். கரு ஒன்றை சுமந்து நிற்கும் கருணை மென தாரகை அவள். கரு ஒன்றை சுமந்து நிற்கும் கருணை மென தாரகை அவள். உருகி அழும் மெழுகுமெனம் இறுகிப் போன பாறையென இருக்குதையா இந்த நொடி. உருகி அழும் மெழுகுமெனம் இறுகிப் போன பாறையென இருக்குதையா இந்த நொடி. உயிரொன்றை விதையாக்கி உழைப்பீந்து பயிராக்கி உலவவிட்ட பூமிப்பந்தில். உயிர் ஒன்றை விதையாக்கி உழைப்பீந்து பயிராக்கி உலவவிட்ட பூமிப்பந்தில் உருவம் தந்தவள் தெருவில். உருவம் தந்தவள் தெருவில். உணர்வு வலிக்கும் செயல்கள் மாறிவரும் காலச்சிக்கல். உணர்வு வலிக்கும் செயல்கள் மாறிவரும் காலச்சிக்கல். மாற்றுகிற சகதிச் செயல்கள். மாற்றுகிற சகதிச் செயல்கள். குருதி வலை பின்னலுக்குள் குறைபாடு மனித இனமாய். குருதி வலை பின்னலுக்குள் குறைபாடு மனித இனமாய். நன்றி. அடுத்த கவிதையை படைப்பதற்கு பத்மலோஜினி திருச்செந்தூர் செல்வன் அவர்களை அழைக்கிறோம். பத்மலோஜினி, நீங்க ரெடியா இருக்கிறீங்களா? இப்போ சரியா இருக்கும் நினைக்கிறேன். சரி, உங்களுக்கு அவசரம் ஒண்ணு போடுறேன். சாரி, இன்னைக்கு சரி, நீங்க தாருங்களா? அனைவருக்கும் உற்சாகமான மாலை மதிய வணக்கம். குருதி வலை பின்னலுக்குள். அணுவில் உயிரானோம் அகிலத்தின் கண்ணானோம். அணுவில் உயிரானோம் அகிலத்தின் கண்ணானோம். கருவறையில் நிம்மதியானோம் கல்லறையில் தீயானோம். கருவறையில் நிம்மதியானோம் கல்லறையில் தீயானோம். வலைகளை அறுத்தோம் வலைத்தளங்களில் இழக்கிறோம். வலைகளை அறுத்தோம் வலைத்தளங்களில் இழக்கிறோம். வலையோ வலையோ வாழ்க்கை உனதே. வலையோ வலையோ வாழ்க்கை உனதே. வரலாற்று பதிவுக்காய் வழிகளையும் வழிகளையும். வரலாற்று பதிவுக்காய் வழிகளையும் வழிகளையும். வன்மத்தாலும் வதைகளாலும் குருதிக்குள் வாழ்கிறோம். வன்மத்தாலும் வதைகளாலும் குருதிக்குள் வாழ்கிறோம். பிரசவத்தால் பரவசம் குருதியாலே உயிரோட்டம். பிரசவத்தால் பரவசம் குருதியாலே உயிரோட்டம். பின்னல்களை அவிழ்த்தாலும் பெண்மைக்கு இடமில்லை. பின்னல்களை அவிழ்த்தாலும் பெண்மைக்குள் இடமில்லை. நன்றி. அடுத்ததாக அடுத்த கவிதை அடுத்ததாக யாரு? சந்திரவதனி சிவபாலன் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். நன்றி. அனைவருக்கும் என்னோட இங்கிதமான காலை மாலை வணக்கம். குருதி வலை பின்னலுக்குள். குருதி வலை பின்னலுக்குள் வசமாய் அகப்பட்டு பல்வகை அல்லல்களும் இன்னல்களும் பட்டு தேர்ந்தவள் இந்த பூவியர். குருதி வலை பின்னலுக்குள் வசமாய் அகப்பட்டு பல்வகை அல்லல்களும் இன்னல்களும் பட்டு தேர்ந்தவர் இந்த பூவையர். வண்ணத்து பூச்சி சிறகை விரிப்பது போல் வலிகலந்த பெருமிதம். கருப்பை ஒன்றை சுமக்கப் போகும் 1000 கனவுகளாய் இந்த பூப்பெய்தல். வண்ணத்து பூச்சி சிறகை விரிப்பது போல் வலிகலந்த பெருமிதம். கருப்பையை ஒன்றை சுமக்கப் போகும் 1000 கனவுகளாய் இந்த பூப்பெய்தல். பொறுமை என்னும் பெருங்குணம் இந்த பெண்ணிடத்தே குவிந்து கிடப்பதன் விளைவாய்த்தானோ என்னவோ. குருதியைக் கண்டு அவள் ஒன்றும் உறைந்து போனதும் இல்லை. பயமென்ற பாம்பு அவளிடத்தே படமெடுத்து ஆடியதும் இல்லை. பொறுமை என்னும் பெருங்குணம் இந்த பெண்ணிடத்தே குவிந்து கிடப்பதன் விளைவாய்த்தானோ என்னவோ. குருதியைக் கண்டு அவள் ஒன்றும் உறைந்து போனதும் இல்லை. பயமென்ற பாம்பு அவளிடத்தே படமெடுத்து ஆடியதும் இல்லை. தாய்மை என்ற அந்த தனித்துவ பெருமைக்கு என்றென்றும் உரியவள். இந்த பூதலத்தில் பொக்கிசமாய் பிறந்த பெண்ணெனும் பேரணங்குதானே. தாய்மை என்ற அந்த தனித்துவ பெருமைக்கு என்றென்றும் உரியவள். இந்த பூதலத்தில் பொக்கிசமாய் பிறந்த பெண் என்னும் பேரணங்குதானே. ஒரு மகவை பிரசவிக்கும் மகப்பேற்று நேரம் அந்த தாய் அவளின் தசைகளும் நரம்புகளும் அறுபடுவதும் அழிவடைவதும் என்றே. குருதி பெருக்கெடுத்து அவள் நிலைமை வாழ்வா சாவா என்ற போராட்டத்தின் பிடியில் சிக்கித் தவித்தே மறுபிறவி எடுப்பதையும் மறந்து
ஒரு மகவை பிரசவிக்கும் மகப்பேற்று நேரம் அந்த தாயவளின் தசைகளும் நரம்புகளும் அறுபடுவதும் அழிவடைவதும் என்றே குருதி பெருக்கெடுத்து அவள் நிலை வாழ்வா சாவா என்ற போராட்டத்தின் பிடியில் சிக்கித் தவித்தே மறுபிறவி எடுப்பதையும் மறந்து ஒரு பெண்ணுக்கே உரித்தான மாதாவாகும் மகத்துவம் தன்னை மேன்மையுறச் செய்திடும் வண்ணம் குருதி வலை கிழித்து கிளம்பிவிட்டால் தன் கடமைகள் காக்க. ஒரு பெண்ணுக்கே உரித்தான மாதாவாகும் மகத்துவம் தன்னை மேன்மையுறச் செய்திடும் வண்ணம் குருதி வலை கிழித்து கிளம்பிவிட்டால் தன் கடமைகள் காக்க. நன்றி. அடுத்து ஜெபாசிரி அவர்களை கவிதை புனைந்து வாசிக்க அழைக்கிறேன். புனைந்த கவிதையை படைக்குமாறு கேட்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். குருதி வலை பின்னலுக்குள். குழந்தை வரம் வேண்டி நின்றவள் முன்னே குருதி வலை பின்னல் நடுவே ஒரு தனித்த துளி உயிர் கருவாகி இன்று இனித்த செய்தி சொல்லுதே. தனித்த துளி உயிர் கருவாகி இன்று இனித்த செய்தி சொல்லுதே. தாயின் உதிரம் இங்கேதான் ஒரு சேயின் உருவமாய் மாறுது. இரு இதயங்கள் தாளமிட்டு பேசும் இணையற்ற ஓர் ஊமை மொழி இது. சிதறிப் போகும் உறவுகளுக்கிடையே பதறி துடிக்கும் புனிதம் இது. குருதி வெள்ளத்தில் நனைந்தெழுந்து பருதி ஒளியை பருகவா பிரசவிக்கும் குருதி வலை பின்னலங்கே. பருதவிக்கும் அவள் வலியும் ஒளியே. மரண விளிம்பின் மறுபிறப்பாய் தரணிக்குரியவன் பிறக்கவே. துடித்த குருதி அடங்கியே ஒரு கடித்த எறும்பாய் கதறியே குருதி வலை பின்னல் கட்டறுத்து முதல் அழுகை தொடங்குது. நன்றி. அடுத்த கவிதாயினி கீதா பரமானந்தம். மீட் எடுக்கல கீதா. மைக் எடுத்த சார். குருதி வலை பின்னலுக்குள். பரிதியின் ஒளியும் பகலோடு தான் மறைய வலுவாத தொடராய் வடமாகும் பணியில் உடலோடு உணர்வும் உருமாறி தேய்ந்து உரமாகிக் கரியும் உலகியல் சரிதமிவள். உடலோடு உணர்வும் உருமாறி தேய்ந்து உரமாகிக் கரியும் உலகியல் சரிதமிவள். பின்னிய வலையாய் பெண்களின் விதியாய் தன்னிலை பறித்து தளர்வாகும் மாதாந்தம். பின்னிய வலையாய் பெண்களின் விதியாய் தன்னிலை பறித்து தளர்வாக்கும் மாதாந்தம். சொல்லவும் முடியாது சுருண்டிடவும் வழியின்றி அல்லலுக்குள் புன்னகைத்து ஆக்குவாள் ஆக்கிடும் அற்புத ஆயுள். அல்லலுக்குள் புன்னகைத்து ஆக்கிலிடும் அதிசய ஆயுள். இது மட்டுமல்ல இழுபறி இன்னும் நீளும் அனுமன் வாளாய். நிறை மாத சூளுடன் நின்ற கால் கடுத்து மெய்யிறஞ்சும் இருந்திடே கொஞ்சமென. நிறை மாத சூளுடன் நின்றிட கால் கடுத்து மெய்யிறஞ்சும் குந்திடு கொஞ்சமென. அந்த நேரம் பிஞ்சு மகவு பிடித்திழுக்கும் தூக்குடே தோளிலென்று. அந்த நேரம் பிஞ்சு மகவு பிடித்திழுக்கும் தூக்கிவை தோளிலென்று. தன் பங்காய் மூத்தவனும் முடிக்கவில்லை பள்ளிப்பாடம் சொல்லிடம்மா என்பான். தன் பங்காய் மூத்தவனும் முடிக்கவில்லை பள்ளிப்பாடம் சொல்லிடம்மா என்பான். தன் வருத்தம் தள்ளி வைத்தாள். தன் வருத்தம் தள்ளி வைத்து தந்திடுவாள் அத்தனையும். குருதி வலை பின்னலுக்குள் குன்றா கோபுரமாய் இவள். குருதி வலை பின்னலுக்குள் குன்றா கோபுரமாய். கையில் பையெடுத்து கடமைக்கு விரைகின்றாள். அகலாத விடிவெள்ளிகளாய் அகிலத்தை இயக்குகின்றார். கையில் பையெடுத்து கடமைக்கு விரைகின்றார். அகலாத விடிவெள்ளிகளாய் அகிலத்தை இயக்குகின்றார். அணங்குகள் இங்கும் அங்கும் என்றும். நன்றி, வணக்கம். அடுத்ததாக சந்திரவதனி சர்வேஸ்வரி. சர்வேஸ்வரி சிவரூபன். சர்வேஸ்வரி இணையவில்லை இன்னும் தெரியல அவர் என்று அவருடைய பேர் வேறையில. அப்படி என்றால் அவர் இடையில் இணைகிறார் தெரியும். அடுத்தவர் அவருக்கு அடுத்ததாக சிவாஜினியா இல்ல ஆதிலட்சுமி சோமர் அவர்கள். நீங்கள் கவிதையை தாருங்கள். ஆதிலட்சுமி சோமர் அவர்கள் இவ்வளவு நாங்கள் எல்லோருமே இதுல அதிகம் இணைந்தவர்கள் என்று இணைந்திருக்கிறார். புதிதாக சொல்லலாம். ஒரு முறை நாளைக்கு 1-2 முறை இணைந்திருக்கிறார். உங்களோட அறிமுகத்தை நாங்கள் முதல் கேட்ட பிறகு கவிதையை கேட்போம். ஒரு சிறு அறிமுகத்தை தந்து. மற்றவர்கள் எல்லோருமே நிகழ்வுக்கு பழையவர்கள், நீங்கள் புதியவர் என்பதால். பெரிதாக சொல்வதற்கு எதுவும் இல்லை. அனைவருக்கும் வணக்கம். நான் ஆதிலட்சுமி சிவகுமார்.
கடந்த சில வருடங்களாக சுவிட்சர்லாந்தில் வசிக்கிறேன். கடந்த 44 ஆண்டுகளாக எழுதி கொண்டிருக்கின்றேன். இதுவரைக்கும் 8 நூல்களை வெளியிட்டிருக்கின்றேன். கவிதைக்கு அதிலே கவிதை, சிறுகதை, நாவல், அதுல 3 நிகழ்வுகளுக்கு நான் அறிவிப்பு நிகழ்வில் இணைந்திருக்கிறேன். அந்த மகிழ்வோடு எல்லோருமே கேட்டிருப்பீர்கள். வெளிமடல் மூடி துயில்கின்ற வீரரே வித்துடல் மீது வீர சபதம். அதிகம் இப்போது இணைய பக்கங்களிலே அந்த பாடல் நடனத்துக்காக இணைக்கப்படுவது. அந்த பாடலும் அக்காவுடைய வரிகள் தான். சரி, ஒரு பெரும் எழுத்தாளர், ஆனால் அமைதியாக இருக்கின்ற ஒரு எழுத்தாளர். சரி, சுவிட்சர்லாந்திலே இவரை தெரியாதவர்கள் இருக்க முடியாது. அதிகம் மேடைகளில் இவருடைய நூல்கள் பேசப்படும். உங்களை அன்பாய் வாழ்த்தி வரவேற்றபடி உங்கள் கவிதையைத்தான். அதை விட அவ இணைவில் பண்டிதர் ராசையாவுடைய மகள். அதை நீங்க சொல்லிக்கலுங்க. பெருமைக்குரிய பண்டிதருடைய மகள். நன்றி நன்றி. குருதி வலை பின்னலுக்குள் பெண். சிவப்பு கடலின் அலைகளுக்கு நடுவில் சீறி எழுமோர் உயிரின் துடிப்பு பெண். எப்போதும் குருதி வலை பின்னலுக்குள் கட்டுண்டே அவள் வாழ்வு. தன்னுடைய கூடு தீக்குரை ஆயினும் புன்னகைக்கும் அவள் முகம். தன்னுடைய கூடு தீக்கிரை ஆயினும் புன்னகைக்கும் அவள் முகம். உயிர் வளர்க்கும் வேர்களை தன்னுள் தாங்கி உதிரத்தை கொடுத்து உருவம் செய்பவள். நரம்புகள் சிதைந்து போகும், வலிகள் வந்து வாட்டும், குருதி வலை பின்னலுக்குள் வாழும் தேவதை பெண். துடித்து அடங்கும் துணிச்சலின் பெயர் தாய்மை என்னும் ஒரு பெரும் போர். மரணத்தின் நிழல் உரசிப் போகும், ஆயினும் உதிர வலைக்குள் சிக்கியவள். மரணத்தின் நிழல் உரசிப் போகும், ஆயினும் உதிர வலைக்குள் சிக்கியவள். குருதி புனலில் குளித்தெழும் தேவதை, எப்போதும் விளக்கை ஏற்றி வைப்பவள். குருதி புனலில் குளித்தெழும் தேவதை, எப்போதும் விளக்கை ஏற்றி வைப்பவள். வலிகள் மறந்து வாழ்வை பார்க்கும் வண்ணங்கள் இல்லா மகா ஓவியம் அவள். வலிகள் மறந்து வாழ்வை பார்க்கும் வண்ணங்கள் இல்லா மகா ஓவியம் அவள். நன்றி, வணக்கம். நிறைவாக சிவமணி புவனேஸ்வரன் அவர்கள். அடுத்து சிவமணி புவனேஸ்வரன் அவர்களை அழைக்கின்றனர். நன்றி. குருதி வலை பின்னலுக்குள். குருதி வலை பின்னலுக்குள் பருதி வட்ட பாசறைக்குள். குருதி வலை பின்னலுக்குள் பருதி வட்ட பாசறைக்குள். கருவும் உயிராய் கருக்கட்டும் பெருகி வருமே போராட்டம். கருவும் உயிராய் கருக்கட்டும் பெருகி வருமே போராட்டம். குருதி வலை பின்னலுக்குள் பருதி வட்ட பாசறைக்குள். கருவும் உயிராய் கருக்கட்டும் பெருகி வருமே போராட்டம். மங்கையராய் பிறப்பதற்கே மாதவம் செய்திடல் வேண்டும் என்பார். மங்கையராய் பிறப்பதற்கே மாதவம் செய்திடல் வேண்டும் என்பார். திங்கள் தோறும் இவள் தேக திண்டாட்டத்தை யார் அறிவார்? திங்கள் தோறும் இவள் தேக திண்டாட்டத்தை யார் அறிவார்? குத்து விளக்கு இவள் என்பார், குல விளக்கு என்றிடுவார். குத்து விளக்கு இவள் என்பார், குல விளக்கு இவள் என்பார். 10 மாத பரிதவிப்பை பாருலகில் யார் அறிவார்? 10 மாத பரிதவிப்பை பாருலகில் யார் அறிவார்? படைப்பின் சக்தி இவள் என்பார், பார்வதி வடிவம் இவள் என்பார். படைப்பின் சக்தி இவள் என்பார், பார்வதி வடிவம் இவள் என்பார். உடைப்பின் வலியை உணர்ந்து சொல்ல உலகில் இங்கே எவர் வருவார்? உடைப்பின் வலியை உணர்ந்து சொல்ல உலகில் இங்கே எவர் வருவார்? தன்னுயிரை பணயம் வைத்தே தன்னை வருத்தி நின்றுடுவாள். தன்னுயிரை பணயம் வைத்தே தன்னை வருத்தி நின்றுடுவாள். இன்னோர் உயிரை இவ்வுலகுக்கு ஈந்தே இவள் தந்திடுவாள். இன்னோர் உயிரை இவ்வுலகுக்கு ஈந்தே இவள் தந்திடுவாள். கண்ணல் மொழியாள் கருவளர்ப்பில் கடும்போர் கண்டு வென்றிடுவாள். கண்ணல் மொழியாள் கருவளர்ப்பில் கடும்போர் கண்டு வென்றிடுவாள். அன்னை என்றே இவள் மாற அனைத்தும் அழகாய் ஏற்றிடுவாள். அன்னை என்றே இவள் மாற அனைத்தும் அழகாய் ஏற்றிடுவாள். நன்றி. அடுத்து சிவதர்சினி ராகவன் அவர்கள். ஆமா, நான் என்னுடைய கவிதையை தந்து விட்டேன். அப்படி என்றால் நாங்கள் எல்லோருடைய கவிதை முதற் சுற்று கவிதைகளை அழகாக தந்திருக்கிறார்கள். சிறப்பான தலைப்பு குருதி வலை பின்னலுக்குள் என்றது இப்பொழுதுதான் அர்த்தம் ஆழமாக விளங்குகிறது. சரி, கீதா ராணி பரமானந்தன் அவர்கள் கிரகித்துக் கொண்டதை அவர் தருவார். மிகுதியை நாம் பார்த்துக்கொள்ளும். சரி. சிவதர்சினி 2 மாதங்கள்
அவள் படும் கஷ்டங்களை கருவினை சுமக்கிறதையும் அவளை கருணை தாயாகவும் இவள் ஒரு உயிரை உருவாக்கி உழைக்கின்றவள், பயிராக்கி உருவம் தந்தவள், உறுதிவலை பின்னலுக்குள் நின்று குறைபாடு ஆகாமல் மனிதத்தை ஒரு வளர்த்து விடுகின்ற ஒரு பேர் 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 தாய் என்று என்பதை சொல்லியிருந்தார். சிவதர்ஷினி, நீங்கள் மிகுதியை கூறிவிடுங்கள். சரி சரி, அதுதான் நான் அப்படியான ஒரு தாயை தெருவிலே விடுகிறார்கள். அதில் அந்த அவர்களுடைய இறுதி காலம் பாராமுகமாக போகிறது என்பதைத்தான் அந்த நிறைவு அந்த தாய்மையை இந்த மனித இனம் மதிக்கவில்லை என்று கேட்டிருந்தீர்கள். அடுத்து பத்மலோஜனி, அணுவின் உயிராய் அகிலத்தில் பிறந்தோம், கருவறையில் நிம்மதியாயிருந்தோம், வலை தளங்களிலும் வலை பின்னல்களுக்குள்ளேயும் சுழன்றோம். எத்தனை இழந்திருந்தாலும் தன்மத்தாலும் வகை வகையான துன்பங்களாலும் இந்த பிரசவத்தில் நாம் உருவாக்கம் செய்வதை பெருமையாக கொள்கிறோம். பின்னல்களை அவிழ்த்தாலும் பெண்மைக்கு இடமில்லை யா என்று கேட்டிருந்தீர்கள். அது சரிதானே நான் சொல்வது? நிறைய நாள் பழக்கம் இல்லாம டச் இல்லாம போயிட்டுது. குறித்தவனைக்கு நீங்கள் சொல்லிக் கொள்ளுங்கள் மிச்சத்தைய. அடுத்ததாக சந்திரவதனி, குருதி வலை பின்னலுக்குள் வசமாய் அகப்பட்டு பல்வகை அல்லல் இன்னல்களுக்குள் இவள் பிறந்தாலும் வண்ணத்தி பூச்சி சிறகடிப்பாய், இவளுக்கு அந்த கருப்பையிலே உயிரை தாங்குவது ஒரு பெருமிதமாகவும் பெரிய ஒரு இன்பமாகவும் பேரின்பமாகவும் ஒரு எதிர்பார்ப்போட காத்திருக்கிறாள். குருதிகள் அவளுக்கு இந்த கருவை சுமக்கிறதுன்ற சந்தோஷத்துல அவள் குருதியை கண்டு அதுக்காக வருந்துவதும் இல்லை, பாம்பு படம் எடுக்கும் பாம்பை கண்டு அதுக்கு பயப்படுவதும் இல்லை. அப்படி ஒரு அந்த உயிரை தாங்குகின்ற சிறப்பாலே அவள் இது எல்லாமே தூசாக தட்டிவிட்டு நிமிர்கின்ற ஒரு பிறவி. தாய்மை என்ற தனித்துவமான பெண் மகவை பெறும் பொழுதில் அவளுடைய தசை நார்கள் அறுபட்டு அவள் மறுபறவை எடுத்தாலும் அவள் அதையெல்லாம் மறந்து, நான் ஒரு உயரத்துல இருக்கிறேன், இந்த உலகத்துக்கு ஒரு உயிரை கொடுக்கின்ற ஒரு சிகரம் என்ற எண்ணத்தில இருந்து அந்த மேலான மகத்துவத்தோட மேன்மைக்குரியதாய் தன்னுடைய குருதி வலை பின்னலை பெருமையுடன் நினைவு கூர்ந்து அதற்கு அச்சமும் இல்லை வலியும் இல்லை என்ற பெருமிதத்தோடு இருக்கிறாள் என்று விளங்கி கொண்டேன். நான் அதைத்தான் சரி, அவ்வளவுதான் சாரு விழிஞ்சிருக்கிறீங்க. அடுத்தது என்னுடைய கவிதை. அதுக்கு அடுத்ததா ஆதிலட்சுமி சிவகுமார் அவர்களுடைய. நான் கீதாபரமானுடைய வரிகளை தொட்டு செல்கிறேன். பரதியின் ஒளியும் தான் மறைந்து போக உடலோடு உணர்வு தோய்ந்து குருதிவலை பின்னலுக்குள்ளே உரமாக்கி கரைகின்ற உளவியல் ஒன்று இருக்கிறது. அவள் கோபுரமாய் நிமிந்து குன்றாத கோபுரமாய் இருக்கிறார். தன்னிலை பறித்த தளர்வுக்குள்ளே மாதாந்தம் அவள் படுகின்ற அல்லல்கள். அங்கே அந்த வெறி தொடுகிற போது அந்த நேரம் அவள் அந்த மாதாந்தம் அவளுக்கு அந்த 3 நாட்களில் அந்த நாட்கள் அவள் தளர்வடைந்து போகின்ற போது அந்த குழந்தை தன்னை தூக்கி தோளில் போடுங்கிறது, இன்னொரு புள்ள பள்ளிக்கூட பாடத்தை சொல்லித்தா என்கிறது, இது எல்லாவற்றையும் மூத்தவன் பள்ளி பாடத்தை சொல்லித்தா, இப்படியான அந்த பிள்ளைகள் கொடுக்கின்ற அத்தனை செயல்பாடு அத்தனை பழுக்களையும் தாங்கி அவள் அந்த நேரத்தையும் தாங்கி கொண்டிருக்கிறாள் என்கிறது ஒரு பெரும் வேதனையான வரிகளாக அந்த விஷயத்தை சுட்டி சொல்லியிருந்தீர்கள். உண்மையிலே மிக சிறப்பான வரிகள், உணர்வோடு கலந்திருந்தது. மிக சிறப்பான நன்றியை உங்களுக்கு தெரிவித்தோம். நன்றி. அடுத்ததாக ஆதிலட்சுமி அவர்களுடையது. எப்போதும் குருதிவலை பின்னல்கள் தன் கூடு தீக்கிரையாய் போனாலும் அவள் அதை பற்றி ஒரு அச்சப்படவோ கவலைப்படவோ இல்லை. அவள் ஒரு உயிரை எத்தனை வேலைகள் வாட்டினாலும் தாய்மை பேரை மரணத்தில் கூட போனாலும் கூட அந்த தாய்மையாய் குருதி புனலையெல்லாம் அது உறைஞ்சாலும் கிழிஞ்சாலும் அந்த வலிகளையெல்லாம் மறந்து பெண்மையின் பேராண்மையாய் அந்த குருதி வேலை பின்னலுக்குள் இன்னொரு ஒரு உயிரை கொடுப்பதை தன்னுடைய பாக்கியமாகவோ பெருமையாகவோ அதை ஏற்றுக்கொண்டு அத்தனையும் தாங்கிக் கொள்கின்றாள் இந்த பெண் என்று அவர் தன்னுடைய வரியை சொல்லியிருந்தார் பெண்மைக்காக என்பது நான் புரிந்து கொண்ட செய்தி. அவருக்கும் பாராட்டுக்களை கூறிக்கொண்டு அடுத்ததாக சிவமணி என்ற பரிதி வட்ட பாசறைகள் பெருகி வரும் போராட்டங்கள் எத்தனையோ மங்கையர் அத்தனை பேர் சொல்லி எல்லாம்
பாரதி என்ன பராசக்தி என்பார்கள், பாரதி என்பார்கள். ஆனாலும் அவளுடைய சுமையை, இந்த திங்கள் தோறும் அவள் படுகின்ற சுமைக்கு அதை குறைப்பதற்கு ஏதாவது உதவுவார்களா என்றால் இல்லை. இத்தனையையும் தாங்கி அவள் இந்த 10 மாதம் இந்த சுமையை விட அவள் 10 மாதம் சுமை, மாதாந்தம் இதுக்குள்ளாக அவளுடைய நாளாந்தம் ஓடிக்கொண்டிருக்கும். அதை விட அந்த 10 மாத பரிதவிப்பு, அவள் அந்த படைப்பின் சக்தியாக அவளை ஒரு உயிரை சுமந்து போது எத்தனை சுமைகளை தாங்குகிறாள். தன்னுடைய வாழ்க்கையை பணயம் வைத்து இன்னொரு உயிரை தருகின்றாள். அவளை அன்னையென்று நடத்துகிறதா, இந்த மதிப்பு கொடுக்கிறதா இந்த உலகம் என்பதுதான் அவரது கேள்வியாக நான் புரிந்து கொண்டேன். சிறப்பு. குத்து விளக்கு என்பார்கள், குல விளக்கு என்பார்கள். ஆனால் 10 மாத பரிதவிப்பை, அவள் படுகின்ற பரிதவிப்பை யார் அறிவார்கள் என்கிறார். உயிரை பணியமாக, தன் உயிரை பணியமாக வைத்து இன்னொரு உயிரை உள்ள உலகத்துக்கு தருபவள், அந்த பெரும் ஒரு பணியை ஆணிவேராக இருப்பவள் இந்த பெண் என்பது, இன்னொரு உயிரை தந்திடுவாள் என்று அவர் மிக சிறப்பான வரிகளை இணைத்திருந்தார். மிக அழகாக எல்லோருடைய அந்த தலைப்புக்கு எல்லோருமே தங்களுடைய எவ்வளவு தூரம் உள்வாங்கி அந்த தலைப்போடு உணர்வு பூர்வமாக பெண் சார்ந்த அந்த தலைப்போடு சிறப்பாக இணைந்திருந்தார்கள். தலைப்புகளை இணைத்த விஜயவரி அக்காவை இந்த நேரத்திலே அவருக்கு நன்றியை கூறியபடி ஒரு முறை அவருக்கு விடுப்பை கொடுத்திருக்கிறோம். அடுத்த முறை இணைந்து கொள்வார். 2ஆம் சுற்றுக்குள் நாங்கள் நுழையலாம். இதற்குள்ளே நீங்கள் யாராவது ஏதாவது சொல்ல இருந்தால் ஒரு 2 வரிகள் நான் தவற விட்டிருந்தாலும் கூட முக்கியம் ஏதாவது தொட்டுக்கொண்டு நாங்கள் 2வது தலைப்புக்குள்ளே நுழையலாம். நல்ல தலைப்பு ஒன்று, அடுத்த தலைப்பும் சிறப்பாக இருக்கிறது. ஆகவே அமரர் கோசல்ஜா சொர்ணலிங்கம் அவர்களுடைய நினைவு தாங்கி 57வது நிகழ்வாக இன்று பாமுகம் தொலைக்காட்சியிலே, அது லண்டன் தமிழ் ரேடியோ ஊடாக நீங்கள் கேட்டும் பார்த்து மகளெல்லாம் இப்போது இடம்பெற்று கொண்டிருக்கிற இந்த நிகழ்வோடு இணைந்திருக்கிறோம். அப்படி என்றால் நாங்கள் 2வது கட்டத்துக்குள் நுழையலாம். 2வது தலைப்பு காவிய தலைவி ஆனாலும். நானே ஆரம்பம் செய்து வைக்கிறேன். காவிய தலைவி ஆனாலும் கடைவிழி காட்டிவிட்டால் காரியம் யாவும் ஆற்றிவிடும் காதல் நாயகர் கதையுண்டே. கடைவிழி காட்டிவிட்டால் காரியம் யாவும் ஆற்றிவிடும் காதல் நாயகர் கதையுண்டே. நேர் வழிதான் காட்டியிங்கு, நேர் விழிதான் காட்டியிங்கு, நேர்பட பேசினாலும் சீர்கெடும் நிலையுண்டே. சி தேவியர் வாழ்வினிலே. நேர்பட பேசினாலும் சீர்கெடும் நிலை உண்டே. சீதேவியர் வாழ்வினிலே. பூமியாளும் தலைமகளோ சாமி போலும் ஆசான்களோ, பூமியாளும் தலைமகளோ சாமி போலும் ஆசான்களோ, வேலி போட்டு வாழ்ந்தாலும் வேதனைகள் சூழுதிங்கே. வேலி போட்டு வாழ்ந்தாலும் வேதனைகள் சூழுதிங்கே. வெந்த புண்ணில் வேல் போல மந்தமாகும் புன்னகையுமே மரணமொத்த வலி தாங்குதே. மந்தமாகும் புன்னகையுமே மரணமொத்த வலி தாங்குதே. காவிய தலைவியானாலும் தலைவிதி என்ன மாறுமோ? காவிய தலைவியானாலும் தலைவிதி என்ன மாறுமோ? அடுத்த கவிதையை படைப்பதற்கு பத்மலோஜனி, நீங்கள் உங்கள் வரிகளோடு இணை. மீண்டும் உற்சாக வணக்கம். காவிய தலைவி ஆனாலும். காவியத்தில் கண்ணீர் கருவறையில் நிம்மதி. காவியத்தில் கண்ணீர் கருவறையில் நிம்மதி. காப்பியமும் காவியமும் காணாத இளையவள். காப்பியமும் காவியமும் காணாத இளையவள். தாய்மையால் தலைமை தரணியிலே தகுதி. தாய்மையால் தலைமை தரணியிலே தகுதி. தன்னலமற்ற மனிதம் பெண்மை என்னும் சிகரம். சீதையோ திரௌபதியோ அக்கினியின் குழந்தைகள். சீதையோ திரௌபதியோ அக்கினியின் குழந்தைகள். தீயிலிட்டாலும் தாயிடம் நிரந்தர உறைவிடம். தீயிலிட்டாலும் தாயிடம் நிரந்தர உறைவிடம். சூர்பனகையோ கூனியோ சதிகளின் பெருமிடம். சூர்பனையோ கூனியோ சதிகளின் பெருமிடம். தண்டனை யாருக்கு? கண்ணீர் யாருக்கு? தண்டனை யாருக்கு? கண்ணீர் யாருக்கு? காவிய காதலும் திருமணமும் சொன்னதென்ன? காவிய காதலும் திருமணமும் சொன்னதென்ன? கருணையற்ற மனங்களும் சுயநல மனிதர்களும் தானே. கருணையற்ற மனங்களும் சுயநல மனிதர்களும் தானே. காவிய தலைவியோ கதையாகி போகிறாள். காவிய தலைவியோ கதையாகி போகிறாள். நமக்கு வழிகாட்டியும்
வலியோடு போராடுகிறோம். நமக்கு வழி காட்டியும் வலியோடு போராடுகிறோம். நன்றி. அடுத்ததாக சந்திரவதனி அவர்களை அன்போடு அழைக்கிறேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். காவிய தலைவி ஆனாலும் பெண்ணன்று பிறந்துவிட்டால் பொறுப்புகளை ஏற்றுவிட்டால் காவியத் தலைவி ஆனாலும் சரி, கடைக்காரன் பெண்டாட்டி ஆனாலும் சரி. பெண்ணன்று பிறந்துவிட்டால் பொறுப்புகளை ஏற்றுவிட்டால் காவியத் தலைவி ஆனாலும் சரி, கடைக்காரன் பெண்டாட்டி ஆனாலும் சரி. தத்தம் கடமைகளில் வலுவா நின்று செவ்வனே செயல்களை ஆற்றி வாழ்க்கை பூங்காவில் ஆனந்தத்தையும் ஆரோக்கியத்தையும் அள்ளி விதைப்பதுதான் சமயோசிதம். தத்தம் கடமைகளில் வலுவா நின்று செவ்வனே செயல்களை ஆற்றி வாழ்க்கை பூங்காவில் ஆனந்தத்தையும் ஆரோக்கியத்தையும் அள்ளி விதைப்பதுதான் சமயோசிதம். காவியத் தலைவியானாலும் அவளுக்கும் கவினுற காதல் வருவதும் அதன்பால் கட்டுண்டு அவள் கற்பனையில் மிதப்பதும் இயற்கையின் நியதி. காவியத் தலைவியானாலும் அவளுக்கும் கவினுற காதல் வருவதும் அதன்பால் கட்டுண்டு அவள் கற்பனையில் மிதப்பதும் இயற்கையின் நியதி. காவியத் தலைவியானாலும் வெறுமனே அவளை கணப்பொழுதும் கண்ணின் மணி போல் பொத்தி வைக்காத பொல்லாத உலகம். காவியத் தலைவியானாலும் வெறுமனே அவளை கணப்பொழுதும் கண்ணின் மணி போல் பொத்தி வைக்காத பொல்லாத உலகம். காவியத் தலைவியானாலும் அரிதாரம் பூசிய அவளது வாழ்வின் பின்னால் நாம் அறிந்திடா வகை சோதனைகளும் வேதனைகளும் குவிந்தே கிடக்கும். காவியத் தலைவியானாலும் அரிதாரம் பூசிய அவளது வாழ்வின் பின்னால் நாம் அறிந்திடா வகை சோதனைகளும் வேதனைகளும் குவிந்தே கிடக்கும். போலியாக அவள் அம்பலத்தில் பூசி மினுக்கி சிங்காரித்து சிரிப்பதும் அசலாகவே அவள் அந்தரங்கத்தில் அழுது வடிப்பதும் ஆண்டவனுக்குத்தான் வெளிச்சம். போலியாக அவள் அம்பலத்தில் பூசி மினுக்கி சிங்காரித்து சிரிப்பதும் அசலாகவே அவள் அந்தரங்கத்தில் அழுது வடிப்பதும் ஆடவனுக்கே வெளிச்சம். கலியுகத்தில் காவியத் தலைவி என்றாலும் அவளை கேலி பேசுவதும் கதைகள் பலதை கண்களால் கண்டது போல் வதந்தியாக வைரலாக்கும். கலியுகத்தில் காவியத் தலைவி என்றாலும் அவளை கேலி பேசுவதும் கட்டுக்கதைகள் பலதை கண்களால் கண்டது போல் வதந்தியாக வைரலாக்கும். காவியத் தலைவி என்றாலும் அங்கே காதலோடு சேர்த்து என்றென்றும் பாரிய வலியும் கலந்தே இருப்பதுதான் சாத்தியமான ஒன்று. காவியத் தலைவி என்றாலும் அங்கே காதலோடு சேர்த்து என்றென்றும் பாரிய வலியும் கலந்தே இருப்பதுதான் சாத்தியமான ஒன்று. அடுத்து தன்னுடைய கவிதை ஜெபாஸ்ரீ அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். காவியத் தலைவியானாலும் 1000 கவிஞர்கள் கவி வடித்தாலும் அடங்கிடா பேரதிசயம் நீ. என்னை என்பதா உன்னை, இல்லை அத்தனையும் கொண்ட பெண்மை என்பதா? வலிகளை வலிந்து ஏற்றிடுவாய், வாரி அணைத்து வளர்த்திடுவாய். அறியாமை இருளை போக்கிடுவாய், அன்பை கொட்டி பகிர்ந்திடுவாய். சினமும் தினமும் வந்து செல்லும் உன் சீர்மை குடும்பம் செழித்திடவே. தினமும் உன்னுடன் பேசினாலே தீரா துயரும் தீர்ந்திடுமே. தியாகங்கள் சிலருக்கு புரிவதில்லை, நியாயங்கள் எவரும் கேட்பதில்லை. அந்நியாயம் கண்டால் அலறிடுவாய், அடையாளம் காக்க பாடுபடுவாய். தோல்விகள் உனக்கு நதி போல தூரம் பாராது ஓடிடுமே. காவியத்தில் உன்னை சித்தரிக்க காண வேண்டும் புதுமொழிகளே. காவியத் தலைவியானாலும் நீ கண்ட கனவு ஏதும் பலித்ததுவா? காவியத் தலைவியானாலும் நீ கண்ட கனவு ஏதும் பலித்ததுவா? மகுடம் சூடிய தலைவியானாலும் அந்த மலர் சூடும் சாமானிய பெண்ணின் மன அமைதி கிட்டியதா? நன்றி, வணக்கம். அடுத்த கவிதை. காவியத் தலைவியே ஆனாலும் கண்ணகியோ செய்தியோ வெள்ளமை தேரெழுத்து வழித்தடம் ஆக்கியவரே. கண்ணகியோ சீதையோ வெள்ளமை தேரெழுத்து வழித்தடம் ஆக்கியவரே. செல்கின்ற பாதையெல்லாம் சோலைவனம் ஆக்கினாலும் ஆக்குகிறார் காலநேர கணக்கின்றி கரையின் கற்பூரங்களால். ஆளாகி நிழல் கொடுத்தாலும் ஆளாகி நிழல் கொடுக்கின்றார்கள் ஆலகால விருட்சங்களால். செக்குமாட்டு சுழற்சியிலும் இவர் காவிய தலைவிகள்
சந்ததியைச் செதுக்கும் அந்தமற்ற சிற்பிகளாய் செக்குமாட்டு சுழற்சியிலும் காவிய தலைவியராய் சந்ததியைச் செதுக்கும் அந்தமற்ற சிற்பிகளாய் பண்பு தடமிட்டு பல்நுட்பம் பயிற்றுவிக்கும் ஒப்புவமையில்லா வித்தக பல்கலைக்கழகங்களாய் காவிய தலைவியர் மாலையிலே மறுக்குழந்தாய் மனுக்குலத்தின் காப்பகமாய் பாலையிலும் பயிர் வளர்க்கும் காலமெல்லாம் சுரந்திருந்தேன் பாலையிலும் பயிர் வளர்த்தி காலமெல்லாம் சுரந்திருந்தேன் கார்கால மேகங்களாய் பூரிப்பை அறியாமல் புழுதியிலே மலராக காவிய தலைவிகள் கார்கால வானமிவள் பூசிப்பை அறியாமல் புழுதி மலராய் காவிய தலைவியரும் ஞானத்தில் மேலான காவிய தலைவியே ஆனாலும் அவருக்கும் பொழுதெல்லாம் பொழுதுக்குள் பொசுங்களை ஞானத்தில் மேலான காவிய தலைவியரே ஆனாலும் பொழுதெல்லாம் பொசுங்களை அவருக்கும் சுயமுழக்கும் வரலாறாய் அவளும் சுயமிழந்த வரலாறாய் அவளும் வன்முறையில் சிதைந்து வலம்புரி சங்குகளாய் வன்முறையில் சிதையும் வலம்புரி சங்குகளாய் இன்னலில் கணந்தேடி இடையரா போராட்டத்தில் இன்னலில்லா கணந்தேடி இடையரா போராட்டத்தில். நன்றி, வணக்கம். அடுத்ததாக ஆதிலட்சுமி அவர்கள். காவிய தலைவி ஆனாலும் பெண், உங்கள் கண்களில் அவள் ஒரு காவிய தலைவி. உங்கள் கண்களில் அவள் ஒரு காவிய தலைவி. அவளை வர்ணிக்க உங்களிடம் 1000 சொற்கள். உங்களிடம் அவளை வர்ணிக்க 1000 சொற்கள். அவளே அறியாத அவளை பற்றிய உங்கள் காவியங்களை உலகம் வியக்கும். உங்கள் காவியங்களை உலகம் வியக்கும். உங்கள் நெஞ்சில் கை வைத்து சொல்லுங்கள். உங்கள் நெஞ்சில் கை வைத்து சொல்லுங்கள். காவிய தலைவியை கச்சிலையாக்கினீர்கள். காவிய தலைவியை கச்சிலையாக்கினீர்கள். அவளை கடவுளாக்கினீர்கள். உங்களால் அவளை மானுடத்தியாய் பார்க்க முடியவில்லை. உங்களால் அவளை மானுடத்தியாய் பார்க்க முடியவில்லை. ஆதிப்பெண் தன்னை அறிந்திலள். ஆதிப்பெண் தன்னை அறிந்திலள். இன்று அவள் கடவுளுமல்ல, காவிய தலைவியுமல்ல. அவள்தான் இன்றைய நெருப்பு. இன்று அவள் கடவுளுமல்ல, காவிய தலைவியுமல்ல. அவள்தான் இன்றைய நெருப்பு. நன்றி. அடுத்த கவிதையை சிவமணி புவனேஸ்வரன் அவர்கள். காவிய தலைவி ஆனாலும் காலத்தின் மடியில் காவிய நாயகிகள். ஞாலத்தில் தோன்றும் நான்மறை தாயவர்கள். காலத்தின் மடியில் காவிய நாயகிகள். ஞாலத்தில் தோன்றும் நான்மறை தாயவர்கள். கோலத்தில் இவரோ கோப்பெரும் தேவியர்கள். கோலமிட்டால் ஒழுகி வரும் உள்ளார்ந்த வேதனைகள். கோலத்தில் இவரோ கோப்பெரும் தேவியர்கள். கோலமிட்டால் ஒழுகி வரும் உள்ளார்ந்த வேதனைகள். கண்ணீரில் கதை எழுதும் கற்பக காரிகையர். கண்ணீரில் அழகின்ற தாமரை பூமலர்கள். கண்ணீரில் கதை எழுதும் கற்பக காரிகையர். கண்ணீரில் அழகின்ற தாமரை பூமலர்கள். வண்ணங்கள் இவரை வாலாட்டி அழைக்கும் போதும் எண்ணத்தால் தளராத ஏறுமுகம் கொண்டவர்கள். எண்ணத்தால் தளராத ஏறுமுகம் கொண்டவர்கள். கலைந்த கனவுகளாய் காலங்கள் கடந்துவிட அலைவாரே உலகுக்காய் அறநெறி வழிகாட்ட. அலைவாரே உலகுக்காய் அறநெறி வழிகாட்ட. மலை போலும் துன்பத்தை மறைத்தெழுதும் மாதவர்கள். மலை போலும் துன்பத்தை மறைத்தெழுதும் மாதவர்கள். நிலையாகி வாழ்வாரே இந்நிலத்தில தேவதைகள். நிலையாகி வாழ்வாரே இந்நிலத்தில தேவதைகள். எழிலான இவர் வாழ்வு எழிலின்றி இழப்பாகும். பழுதான இவள் பக்கம் பழுதின்றி துளிராகும். எழிலான இவள் வாழ்வு எழிலின்றி இழப்பாகும். பழுதான இவள் பக்கம் பழுதின்றி துளிராகும். பொழுதெல்லாம் விழிப்பாகும் பொன்னுலகம் உருவாகும். பொழுதெல்லாம் விழிப்பாகும் பொன்னுலகம் உருவாகும். மெழுகாகி இவள் உருக மேதினியோ ஒளிர்வாகும். மெழுகாகி இவள் உருக மேதினியோ ஒளிர்வாகும். நன்றி. அடுத்து கவிதை தர நிறைவு கவிதை உங்களுடையதுதான். 2ஆம் கட்ட கவிதைகள் முழுமையாக நிறைவு பெற்றிருக்கிறது.
சரி, ஆ, இப்பொழுது சிவதர்ஷினி வணக்கம். அவ வந்திருக்கிறார் ரெண்டாவது. வந்திருக்கிறாங்க. வணக்கம். ஆமா ஆமா மன்னிப்போடு சர்வேஸ்வரி. பொருள் சரி சரி நான் கவனிக்கல. சர்வேஸ்வரி சிவருவன் அவர்களை அன்பாய் வரவேற்றுக் கொள்கிறோம். சற்று தாமதமாகி விட்டீர்கள் போல. சரிப்பா, அப்ப நீங்க உங்களுடைய கவிதை எழுத்தார் நிறைவான கவிதை, இரண்டாம் சுற்று கவிதை. முதலாவது கவிதையோ இரண்டாம் சுற்று கவிதையோ? இப்பொழுது நாங்கள் இரண்டாம் சுற்று கவிதை தான் பார்க்கிறோம். நீங்க இரண்டாம் சுற்று கவிதையை தாருங்கள். உங்களுக்கு அடுத்த மூன்றாம் சுற்றிலே உங்கள் முதல் தலைப்பு கவிதையை நீங்க இணைத்துக் கொள்ளுங்கள். சரி சரி சரி, இப்ப நீங்க இரண்டாவது, அதாவது காவிய தலைவி ஆனாலும் என்ற தலைப்பு. வணக்கம் அனைவருக்கும். காவிய தலைவி ஆனாலும். துன்பத்தின் வலியை சுமப்பவள் பெண்ணா, துன்பத்தின் வலியை சுமப்பவள் பெண்ணா, துயரத்தின் பிடியில் சிக்குபவள் பெண்ணா, துயரத்தின் பிடியில் சிக்குபவள் பெண்பா, இன்பத்தை மறந்து இருப்பது நீதியா, இன்பத்தை மறந்து இருப்பது நீதியா, இறுதி வரை அவள் இதயம் கல்லா கனியா, இறுதி வரை அவள் இதயம் கல்லா கனியா, மண்ணுக்குள் ஈரமுண்டு மரத்துக்குள் ஈரமுண்டு, கண்ணுக்குள் மணியுண்டு கருத்துக்குள் மொழியுண்டு, மண்ணுக்குள் ஈரமுண்டு மரத்துக்குள் ஈரமுண்டு, கண்ணுக்குள் மணியுண்டு கருத்துக்குள் மொழியுண்டு, சொல்லுக்குள் சுவையுண்டு கல்லுக்குள்ளும் ஈரமுண்டு, சொல்லுக்குள் சுவையுண்டு கல்லுக்குள்ளும் ஈரமுண்டு, நெல்லுக்குள் அரிசி உண்டு நேர்மைக்குள் நேயமுண்டு, நெல்லுக்குள் அரிசியுண்டு நேர்மைக்குள் நேயமுண்டு, மல்லுக்கு நிற்காத மாதவ பெண்களடி, மல்லுக்கு நிற்காத மாதவ பெண்களடி, வில்லுக்கு விசையுண்டு வீரத்துக்குள் மௌனமுண்டு, வில்லுக்கு விசையுண்டு வீரத்துக்குள் மௌனமுண்டு, இலக்கிய காதலுக்குள் இலக்கணம் அவள்தானே, இலக்கிய காதலுக்குள் இலக்கணம் அவள்தானே, காவிய தலைவியானாலும் சாதிப்பவளும் பெண்தானே, காவிய தலைவியானாலும் சாதிப்பவளும் பெண்தானே, மடிமுடி சூட்டியே மகுடத்தையும் ஏற்றியே, மணிமுடி சூட்டியே மகுடத்தையும் ஏற்றியே, கனிமொழி கூறும் காதலையும் என் சொல்வேன், கனிமொழி கூறும் காதலையும் என் சொல்வேன், சின்ன பூமியா அன்னை பூமியாம் அரும்பதத்திற்கு அரசியாம், வீரத்திற்கு மணமகளாய் தனமதற்கு லட்சுமியாம், அன்னை பூமியாம் அரும் பதத்திற்கு அரசியாம், வீரத்திற்கு மலைமகளாம் தனமதற்கு லட்சுமியாம், நீ பாராள நிற்பதற்கு அவள் உன் தாயாகி நிற்கிறாளே, நீ பாராள நிற்பதற்கு அவள் உன் தாயாகி நிற்கிறாளே. நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. உங்கள் கவிதைக்கு நீங்கள் சற்று தாமதமாகிவிட்டீர்கள் போல இருக்கிறத தேடினோம் காணிலே என்று. சரி, இப்பொழுது இரண்டாம் கட்ட கவிதைகள், அதாவது இரண்டாம் சுற்றிலே காவிய தலைவியானாலும் என்ற தலைப்போடு எல்லோருமே இணைந்திருந்தோம். நான் நினைக்கிறேன் 8 பேர் இணைந்து தங்கள் கவிதைகளை தந்திருந்தார்கள். பத்மலோஜினி அவர்கள் தான் கிரகித்த அந்த வரிகளை தருவார். அதற்கு முன்னர் பத்மலோஜினி முறைப்பாடு வைக்க போனால் நான் முறைப்பாடு வைக்கிறேன். எல்லோருமே கவிதைகளை அவ்வளவு வேகமாக சொன்னால் கிரகித்துக் கொள்வதற்கும் உங்கள் வரிகளில் இருக்க அழகான விஷயங்களை கொண்டு பிடிப்பதற்கும் கொஞ்சம் கடினமாக இருக்கும். அதுவும் என்ன போல ஆக்களுக்கு ஆகவே உங்கள் கவிதைகளை நீங்கள் எவ்வளவு தூரம் ரசித்து எவ்வளவு தூரம் அந்த விடயத்தை தேடி எழுதினீர்களோ அவ்வளவு தூரம் நீங்கள் வாசிக்கும் போது அமைதியா ஆறுதலாக ஒவ்வொரு சொற்களை எங்கள் காதுகளை விழுகிற மாதிரி அடிச்சு இருக்கிற மாதிரி தந்தீர்களான நாங்களும் அந்த வரிகளை அப்படி சுவைத்துக் கொள்ளலாம், அதுல விஷயங்களை தெரிஞ்சு கொள்ளலாம். அடுத்தடுத்த வாதங்களை நாங்கள் அடுத்தடுத்த நிகழ்வுகளை கொஞ்சம் அமைதி. சரி, நீங்க கிடைத்ததை தாருங்கள். மிக்க நன்றி. நான் சொல்ல வந்தது அது குறிப்பா ஜெவஸ்ரீ அவர்கள் ஓட்டம் எக்ஸ்பிரஸ் ஆயிட்டாங்க. அவர்கள் எழுதின கவிதையோட பாடமாக இருக்கும் ஓட்டு நான் யோசிச்சேன். அவ்வளவு பாடம் வாங்கி சொன்ன மாதிரி அப்படி இருந்துச்சு. அந்த எழுதி என்னன்னு சொல்றது, சும்மா எழுதி வச்சு சொல்லாமல் தானே சொன்ன இயல்பாக சொல்ல முடிந்த அளவுக்கு சொன்ன மாதிரி. முதல்ல சிவதர்ஷினி அவர்களுடைய கவிதை கடைவிழி காட்டிவிட்டால் காரியம் அவள் காரிய ஜாலம் செய்கிறாள் என்று சொல்றது. அதுல 2 தரம் சொல்லியிருந்தீங்க. ஒன்று கடை விழி காட்டிவிட்டால் இப்ப அவள் வலியும் காட்டினமா, இந்த விழிய காட்டிக்குள்ள அந்த விழிகளால அவள் அந்த வலியும் தெரியுதோ என்ற மாதிரி. நேர்வழி காட்டினால் அவள் நேர்வழியா காட்டினாலும்
அதை ஏற்றுக்கொள்ற கட்டமைப்பு இல்லை என்றது. அடுத்தது பூமியாலும் தலைமகளோ சாமி போடும் ஆசாமிகளோ, எப்படித்தான் அவள் ஆண்டாலும் அவள் அந்த சாமி ஆக்குற மாதிரி, பட் அதை ஆசாமியும் ஆக்கி போடுறார்கள். அது நடக்கிறபடியால வேலி போட்டு வாழ்ந்தாலும் வேதனை தான் சொல்கிறது. அது ஒரு பிடிச்சு கொண்டது அந்த வரி. காவிய தலைவி ஆனாலும் தலைவிதி மாறவில்லை. இன்றைக்கு நாங்க அது முக்கியம். இன்றைக்கு நாங்க எத்தனையோ காவியங்கள் படிக்கும் பொழுது எங்களுக்குள்ளேயே நிறைய கேள்விகளும் வருது. இதெல்லாம் நடந்திருக்குமான்னு அப்படி பார்க்கல அவைக்குள்ள பவர் இருந்தது. அந்த காவிய தலைவிகளுக்கு ஒரு பவர் இருந்தது. ஆனா அந்த பவர் வேலை செய்யலையோ என்ற ஒரு கேள்வி இருக்குது இந்த காவியத்துக்குள்ள. அந்த காலத்துல கடவுளியை காட்டினாலே புரிந்து கொள்ளுதார்கள். இங்க நேர சொல்லி 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 நேர பார்த்து சொன்னாலுமே சீர்கட்டு புரிஞ்சு கொள்ள முடியாது. ஆமா. ஆனா அதே நேரம் இன்னொன்றும் இருக்குது. இப்ப அவள் அந்த விழிகள் கோரமாகும் பொழுது எரிந்து சாம்பல் ஆகுது என்று சொல்றாங்க. பட் இப்ப நாங்களும் ட்ரை பண்றோம், முடியல. ஏதாவது மந்திரம் இருக்கோ தெரியல. இப்ப 10 வச்சாலும் 10 இல்லைன்றதுதான். இன்னொரு இது இருக்குது. நம்புங்க, நீங்க காவியத்துல நம்புங்க. 10 சரி. ஆமா, நன்றி. அடுத்த கவிதை பத்மலோஜினி அவர்கள் தந்திருக்கிறார். அதிலே நான் கொண்ட, அதாவது காவியத்தில் கண்ணீர் சொல்லியிருந்தீர்கள், கருவறையில் என்ன சொல்லியிருந்தார்? காவியத்தில் கண்ணீர், கருவறையில் நிம்மதி என்கிறார். அதனிடம் தரணியிலே தகுதி தன்னலமற்ற மனிதம், சீதையோ திரௌபதியோ தீயில் இடப்பட்டிருக்கிறார்கள். இது தீயொன்னும் செய்யாத அவர்கள் தீயின் குழந்தைகள் ஆகிறார்கள். அதே போல சூர்பனை, சில பாத்திரங்களை நீங்கள் எடுத்து தந்திருக்கிறீர்கள். சூர்பனை, கூனி, இவர்கள் எல்லாம் சதி செய்கின்றவர்களாகவும், அந்த சதி இப்போது யாரால் யாருக்கு என்பதும், தண்டனைகள் இப்பொழுது யாருக்கு கிடைக்கிறது என்னும் கேள்வியை கேட்டிருந்தீர்கள். அந்த காலத்திலே திரௌபதி, சீதை கதாநாயகிகள் தான். ஆனால் அவர்கள் அடைந்ததும் பெரும் தண்டனை, பெரும் பிரச்சனைகள் தான். இங்கே சதி செய்தவர்கள் சூர்பனக, கூனி. அப்ப இதுல நல்ல விஷயத்தை செய்தவர்களா, மற்றவர்களை யாருக்கு தண்டனை கிடைத்திருக்கிறது? இந்த காப்பியமே ஒரு குழப்பமா இருக்கல இந்த காவியம். அதைத்தான் நான் அப்படி எடுத்தேன். ஏனென்றா அந்த தண்டனை ஒரு பெண்ணை வதைத்த, அது வேற விதமாயும் பார்த்து கொள்ளலாம், பட் வதைத்தவர்களுக்கு இல்ல. அந்த அந்த காவியத்துல ஒரு இவர்களுக்கு தான் இந்த தண்டனை மாதிரி அனுபவிச்சிருக்கிறார்கள். அப்ப அதை வச்சுக்கொண்டு இன்றைக்கும் நீங்களும் இந்த காலத்து பெண்ணுந்தாலும் அந்த காலத்து விஷயங்களை எல்லாம் நிறைய எடுத்து கையாளுகிறீர்கள். நன்றி உங்களுக்கும் பத்மலோஜினி. நன்றி. இல்ல இப்படி ஒரு தலைப்பு வரைக்க தேடுறோம் அவ்வளவு. அடுத்தது சந்திரவதனி அவர்களுடையது. ஒரு வித்தியாசமான பார்வை, எனக்கு சிரிப்பா இருந்த பார்வை. கடைக்காரனின் பெண்டாட்டி. காவிய தலைவியானாலும் கடைக்காரி பெண்டாட்டியானாலும் தன் கடமையை சீராக அவளேதான் செய்ய வேண்டும். அது உண்மை. பெண்ணாக பிறந்து விட்டாலும் அதை தொடங்குறீங்க. காவிய தலைவி ஆனாலும் வெறுமனமே கனப்பொழுதில் பொத்தி வைக்காத ஒரு தருணம். அந்த இப்ப சில கதைகள் நாங்க சீதை, காவிய தலைவிக்குள்ள ஒரு சீதை எடுக்கலாம், கண்ணகி எடுக்கலாம். இப்ப சீதையை விட கண்ணகி சிலப்பதிகாரம் ஒரு நல்ல ஒரு உதாரணமா இருக்கும் என்ற ஒரு இது இருக்குது நீங்க சொன்ன விடயத்துக்கு. ஏனென்றா அவ ஒரு வணிகருடைய மனைவி தானே இல்லையா? அந்த பெண்டாட்டிக்கே இந்த நிலையண்டா சாதாரண வணிக பெண்டாட்டிக்கு என்ன நடக்கும் அப்படி எடுத்துக்கொள்ளலாம். அரிதாரம் பூசுவார்கள், எல்லாம் நல்லா வர்ணிப்பார்கள். சீதை இந்த கண் அப்படி இதுல அந்த விழி நோக்கினால் அந்த வழி வந்தாள். ஆனா அவளவும் போலியாக அம்பலத்தில் பூசி மெழுகும் அவள் அழுது புரள்வது ஆண்டவனுக்குத்தான் வெளிச்சம், எங்களுக்கு தெரியாது. சீதை அழுதது கொண்டது கூட எங்களுக்கு தெரியாது. ஆனா வெளியில அப்படி ஒரு வேஷம், அது இன்றைக்கும் அதேதான் வெளியில. காவிய தலைவியோ அவளுடைய காதல், அங்கே காதலோடு அவளுடைய அந்த சேர்ந்த கண்ணீர். ஏனென்றா அதுக்கு சீதையை எடுத்துக்கொள்ளலாம். அவள் விட்ட கண்ணீர், ராவணன் வந்து இது பண்ணும் பொழுதுதான் ஆஞ்சநேயர் அதை பாக்குறாரா என்ற ஒரு இது இருக்குது, அதுக்கு ஒரு வரலாறு இருக்குது இல்லையா? அப்ப அந்த அந்த மோதிரம் கொடுத்து விடுறது, அந்த வலியோட குழந்தை ராமருக்கு, இவ்வளவு கஷ்டப்பட்ட ராமர் ஏன் இந்த சீதையை சந்தேகப்பட்டார் என்ற ஒரு கேள்வி அங்க வரைக்கும் இந்த கண்ணீர் ஒரு நல்ல ஒரு உதாரணமா இருக்குது.
சிறப்பு. நான் இவ்வளவு தான் உங்களோட இதுல இருந்து எடுத்தேன். ஆனா உங்களோட அந்த பெரிய டாப் வரி எதண்டா, காவிய தலைவி ஆனாலும் கடைக்காரன் பெண்டாட்டி ஆனாலும் தான் டாப் ஹைலைட். நாங்கள் இந்த விஷயத்துல காவிய தலைவிக்கு போகல சாதாரணமா திரைப்பட நாயகிகள் எடுத்து பாருங்க. நாங்கள் எங்களுக்கு அழகுகளை கண்டு நாங்கள் கற்பனையில போய் எங்களை என்ன கனவு கன்னியா நினைக்கிறார்கள் பல ஆண்டு. ஆனா அவர்கள் இந்த கதைக்கு பின்னால உள்ள ரியாலிட்டி வாழ்க்கை படுகின்ற வேதனை வெறும் சகதிய தெரியாது. எத்தனையோ உண்மைதான். சிறப்பு. நன்றி உங்களை கவியை பார்த்தமைக்கு, உங்களை விட்டமைக்கு. அடுத்த ஜெபஸ்ரீ அவர்களுடையது 2 எக்ஸ்பிரஸ். அதனால கொஞ்சம் தான் எடுத்தனா, சாரி. ஆனா உங்களோட நல்லா இருந்தது. 1000 கவி வடித்தாலும் அவள் அந்த பெண் அப்படியே தான். அது கவிதைக்கு மட்டும்தான். சினமும் தினமும் வந்து செல்லும். அவளுக்கு தினம் அந்த கோபம் வந்து போனா கூட அவளுடைய தியாகங்கள் சிலருக்கு புரிவதில்லை. ஒரு தாய்மையாய், ஒரு மனைவியாய், ஒரு சகோதரியாய் இவ்வளவோ விட்டு கொடுக்கிற பெண்கள். ஆனா அத யாரும் ஏற்றுக்கொள்ற மாதிரி இன்று இல்லை. இன்றைக்கெல்லாம் சில பேரை கேட்டீங்கன்னா அது உங்களோட அம்மாண்டா, அது உங்களோட கடமை, அது செய்யலேண்டா நீங்க வரும் சும்மா என்ற ஒரு கருத்துல இருக்குது. காவியத்தில் சித்தரிக்க புது மொழி வேண்டும். அந்த காவிய தலைவியை நான் எப்படியெல்லாம் இனி ஒரு லாங்குவேஜ் தேடணும். மகுடம் சூடியவள் இவள் மகுடம் சூடினாலும் அவளுக்கு அவ்வளவுதான் என்ற ஒரு கருத்தோட அதை முடிச்சிருந்தீங்க. நன்றி. இவ்வளவுதான் என்னால உங்களோட கவிதையில எடுக்க முடிந்தது. அதான் நல்லா இருந்தது உங்களோட கவிதை. அந்த காவிய தலைவிய கற்பனையில கவி வடிக்க மட்டும்தான் தெரியுதே தவிர அவளுடைய அதாவது புது மொழி ஒன்றை சமைக்க வேண்டும். அவ்வளவு தூரத்துக்கு நாங்கள் அவளை பெருமிதப்படுத்தணும்னா இது காணாது, காணாது. ஆனா அதே நேரம் அந்த காவிய தலைவிகளுடைய அந்த வரலாற்றை அந்த முடித்த முறைகளிலும் பிழைகள் இருக்குது என்ன பொறுத்த மட்டும். அதனால அவைய நாங்கள் பண்ண முடியாமையும் இருக்குது. சும்மா அந்த பார்ட் 1க்கு ஓகே, பார்ட் 2 பெரிய ஒரு கொஸ்டின் என்ற மாதிரி இருக்குது இந்த வரலாறுகளே. அதை எழுதின எல்லாம் ஆண்கள் தானே. அதால தண்டை கற்பனைக்கு மாதிரி எழுதின கற்பனைகள் இடைச்சொருள்கள் வழி மாற்றப்பட்ட இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தை பார்த்த மாதிரி எழுதினாலும் கடைசியில அவர் முடிக்க ஒரு கொஞ்சம் பிழைகள் இருக்குது. முன் தொடக்கம் நல்லா இருக்கு, மதுரை எரிக்கிறது எல்லாம் சரி. பட் அதுல கடைசியா கொண்டு போய் சேர்த்து தானே விட்டு விடுறாரு. அப்ப இந்த அதே கோவலன் ஒரு விமானத்துல கூட்டிட்டு போற மாதிரி. அப்ப அங்க அது கதை டூ மச்சா போயிட்டுது. அடுத்தது உங்களுடையது கீதா பரமானந்தன் அவர்களுடையது. கண்ணகியோ சீதையோ என்ன இருந்தாலும் கற்பூரம் தான். அவள் ஒரு கற்பூரமானவள், யார் எடுத்தாலும் ஒரே வெளிச்சம். ஆனால் செக்கு மாட்டு சுழற்சி ஒரு மாடு மாதிரி அது திருப்பியும் எங்களையே வருகுதா அந்த கஷ்டம் என்றது குறிப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. மாலையில் மறிக்கொழுந்தாய் காலையிலே எப்படி இருக்கிறாள் பேர்ந்து பார்த்தா கார்கால மேகங்களாய் இவளுடைய அந்த பூசி மெழுகிற குணம் எல்லாம் அந்த எப்படி சொல்ல ஒரு கார்கால மேகம் மாதிரி ஒரு இருக்கும் மேகம் கரைந்திடும். ஞாலத்தில் இவள் மேலானவள் சுயம் இழந்த வரலாறு. இவளுடைய வரலாறுகள்ல ஒரு சுயம் இல்லை அப்படின்ற மாதிரியும் இன்னல் இல்லா கணம் தேடி வரலாறுகள்ல இடம் பிடிக்கிறாள். என்னால் எடுக்க முடியும். பாலையிலும் பயிர் வளர்க்கின்ற வழிவிழன்ற அதுவும் ஒரு சிறப்பான வரிகள். மற்றும் சந்ததியை செதுக்கின்ற அந்தமற்ற சிற்பிகளாகவும் வெளியிருக்கிறாள் என்ற வரிகளும் மிக சிறப்பாக இருந்தது. நன்றி. அடுத்தது சர்வேஷ் ஆதிலட்சுமி சிவமணி அவர்களுடைய ஆதிலட்சுமி அவர்களுடைய கவிதை நான் ரொம்ப நல்லா இருந்தது. இதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் உங்களோட கவிதை கேட்கிறேன். ஆனா சிவதர்ஷினி அவர்கள் அந்த பேஸ்புக்ல போட பாக்குறேன் நான் வெளியீட்டு விழாக்கள்ல. பட் உங்களை நேர சந்தித்தது சந்தோஷம். உங்களுடைய கவிதையில உங்களிடம் அவளை வர்ணிக்க 1000 வார்த்தைகள் இருக்கா அல்லது இல்லையான்னு ஒரு சின்ன ஒரு ஆச்சரியக்குறியும் ஒரு இதுவும் இருந்துச்சு. உங்கள் நெஞ்சில் கை வைத்து சொல்லுங்கள், அவளை நீங்க இப்படி எல்லாம் வர்ணிக்கிறது நல்லதா? அவள் ஒரு காவிய தலைவியை கச்சிலை ஆக்கினீர்கள், பேருந்து கடவுளாக்கி போட்டீங்களா? அவளை சரி சிலையாத்தான் விட்டீங்களா, கொண்டே பூ மாலையம் போட்டு கடவுளாக்கி கும்பிடுறீங்களே என்று கேட்கிற மாதிரி இருக்குது. இன்று அவள் கடவுளும் அல்ல, காவிய தலைவியும் அல்ல, அவள் ஒரு நெருப்பு என்ன முடிச்சிருக்கிறீங்க. அதுதான் உண்மையும் கூட. ஏனண்டா கடவுள் என்று சொன்னா இப்ப மரியாதை கடவுளுக்கே இல்லை. ஏனண்டா இப்ப கிட்டல இருந்த சின்ன சம்பவம்,
இந்த இப்போ ஒரு ஃபேஸ் ஷிப் கொண்டு போய் வந்தது சூரியனை சாரி பூமி என்ன சந்திரனை சுற்றி 7 நாட்கள். அதுல நிறைய போட்டோஸ் வந்தது. அப்ப என்ன ஒரு சின்ன பிள்ளை கேட்டுட்டு இதுல எங்க கடவுள் இருக்கிறார், ஏதாவது ஒரு பக்கம் உங்களால காட்ட முடியுமான்னு, ஒரு சின்ன நிழலாவது உங்களால ஒரு ஷேடோ காட்ட முடியுமான்னு. நான் சொன்னேன் இல்லையே, நானும் அதை எடுத்து பாக்குறேன் ஏதாவது எங்கேயா தெரியுதான்னு. பட் நோ வே. அப்ப அப்படியான இடத்துல இந்த உங்களோட அந்த முடிப்பு நல்லா இருக்கு. இன்று அவள் கடவுளும் அல்ல, காவிய தலைவியும் அல்ல. அதை விட ஒரு புது மொழி எடுத்து நாங்கள் அவளை பற்றி பேச வேணும். நன்றி. ஒரு நிமிஷம். அப்ப நீங்க நினைக்கிச்சு தேடினீங்களா மேல ஒரு உருவம் இருக்கும் கடவுள்? இல்ல, சில நேரம் அப்படி இருந்திருக்குமோ, ஏன்னா அந்த பிள்ளை கேட்டதுக்காக சில நேரம் அப்படி ஏதாவது இருந்திருக்குமலா. இப்ப அப்படித்தானே ஒரு விஞ்ஞானி கண்டுபிடிப்பினா ஒரு அணுவா தானே அந்த செக் பண்றது. அவை போன சந்திரன் ஒரு கடவுள் உருவம். ஏன்னா சந்திரன் வந்து இஸ் அ பவர் ஆஃப் வாட்டர் என்றுவாங்க. அவர் வாட்டர் தான் அங்க. அதனாலதானே அது அந்த ஒரு பக்கம் பனியும் ஒரு குளிருமா இருக்குது. அப்ப சில நேரம் இருந்திருக்கலாம் தானே அந்த ஒரு 45 செகண்ட் ஒருத்தர் 45 மினிட்ஸ் ஒன்னும் தெரியாது. குழந்தை கேட்டிருக்கலாம். ஆனா நீங்களும் தேடினீங்கன்றதுல இடிக்குது. ஒரு டீச்சரா அதை சரியா சொல்ல இல்ல வேணும் பதில. அது விஞ்ஞான ஆராய்ச்சி தான், விட்டு விடுங்க. ரெண்டாவது ஒரு ஆராய்ச்சி. ஏன்னா அது சின்ன பிள்ளைகள் கேக்குதானே நாங்க லூஸ் பண்ணிடலாம். அது பேர் அவங்க எங்களை தப்பா இட போட்டுருவாங்க. தேடணும், அந்த தேடல் தான். ஏன்னா அந்த 45 மினிட்ஸ் வந்து ஒண்ணும் தெரியாதானே, இருட்டுத்தானே. அப்ப சம்டைம் அதுக்குள்ள ஏதாவது இருக்குமோ என்று தேடினார் அந்த வீடியோ முழுக்க இருந்து. ஒன்றும் தெரியல. சொன்னா கடவுளும் நாங்கள் தான், கயவர்களும் நாங்கள் தான். எங்களுக்குள்ளதான் எல்லாம் இருக்குது. சில பேருக்கு அம்மா கடவுள், சில பேருக்கு உதவி செய்கிறார்கள் கடவுள். ஏதோ ஒரு விதத்துல நாங்கள் தான் எங்களுக்கு கடவுள். எனக்கு நானே கடவுள் என்று நினைச்சு கொள்ள வேண்டியதுதான். இல்ல, இப்பத்தே பிள்ளைகள் வந்து ப்ரூஃப் கேட்பாங்க. ஒவ்வொரு விஷயத்துக்கும் அவங்க ப்ரூஃப் உங்களால காட்ட முடியுமா, அதுதான் இங்க பிரச்சனை. நான் எனக்கு அது சொல்லணும் போல தோணிச்சது. நன்றி. உங்களுடைய இவ்வளவுதான் என்னால் எடுத்தேன். அடுத்த சிவமணி அவர்களுடைய கவிதை. எப்பவுமே அவர் ஒரு மரபு கவிஞர். அழகா அந்த சந்தங்களோட கண்ணீர், வண்ணம், எண்ணம், மலை, நிலை, அந்த அப்படியே தொடர்ச்சியான எண்ணங்களோட வந்துச்சு. கோலத்தில் இவரோ கோப்பிய நாயகி. என்ன அழகான ஒரு கோலம், ஒரு பெண்ணை வர்ணிக்கிறதுல இவள் ஒரு கோப்பெருந்தலைவியா சொன்னீங்க. அந்த கோப்பெருந்தேவி அந்த பாத்திரம். இந்த கண்ணீர் கலையதும் கற்பகத்தாரைகள். உண்மையிலேயே அவர்களுடைய அந்த கதைகள் எல்லாம் கண்ணீர்ல எழுதக்கூடிய ஒரு கற்பகத்தாரைகள். வண்ணங்களில் இவள் அழகானவள், எண்ணத்தாலும் பெருமிதம் கொள்ளக்கூடிய அவளோட எண்ணம் எல்லாம் நல்லா இருக்குது. ஆனா மலை போலும் துன்பத்தை இவள் தாங்குகிறாள். நிலையாக வாழ்வார்கள் பழுதான இவள் பக்கம் யார் சொல்வாரோ என்ற மாதிரி எனக்கு கேட்டுச்சு. அவளுடைய அந்த கஷ்டமான பக்கங்களை யார் கூற போகிறார்கள்? மெழுகாகி இவள் உருக மேதினியில் நீர் இன்னும் வாழுவாள் என்று திருப்பி ஒரு பாசிட்டிவாக அடுத்த தலைமுறைக்கு அந்த ஒரு இதை சொல்லி விட்டுட்டு போயிருக்கிறீங்க. அப்படித்தான் அடுத்தன. இவள் காவிய தலைவி என்றாலும் இன்றைக்கு நாங்க விட கஷ்டங்களை பேசுறோம். ஆனால் அடுத்த தலைமுறை இவளை உருகின ஒரு மேதினியில் உருகின ஒரு பெண்ணாக கற்றுக்கொள்ளும் அல்லது கதை வாழும் என்று சொல்ற மாதிரி இருந்துச்சு. ஆனா அது எங்களையா அல்லது காவிய தலைவிகளையான்னு ஒரு கேள்வி இருக்கு. இல்ல அது நான் முடிச்சதுன்னா மெழுகாக இவள் உருக மேதினியோ ஒளிர்வாகும். இவள் உருகுற போது அதை பயன்படுத்தினவர்கள் அதை பயன்படுத்தினார்கள் என்றால் பயன்படுத்துகிறார்கள். உள்ளார்ந்த வேதனைகள் ஒழுகி வரும். அழகான வேதிகளா உள்ளார்ந்த வேதனைகள் அங்கே ஒழுகி வரும். கற்பக காரிகை இவள் எண்ணத்திலே தளராத சிறப்பு பொறுமைகள் கொண்டவள், ஏறுமுகமானவள் இவள். வண்ணத்தி இறக்கைகள் விரிப்பது போல இவள் அந்த எண்ணங்கள் இருக்கிறதா. சிறப்பான வரிகள் வளமை போலவே சிவமுனிக்காவுடைய வரிகள். நன்றி. உங்கள் எல்லோருடைய கவிதையும் சர்வேஸ்வரி அவர்களுடைய கடைசியா வந்தாலும் லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வந்தீங்க. அதுவும் எல்லாமே அத்தனையும் அழகான உபமானங்கள். மல்லுக்குள்ள நிக்காத மாதவ பெண் அவள் சொல்லுக்கு நெல்லுக்குள்ள அரிசி உண்டு, நெல்லுக்குள்ள அரிசி இருக்கு. அத மாதிரி அவளுடைய அந்த பவர். துன்பத்தின் வழிகளை துயரமாய் கொண்டாலும் இன்பத்தை மறந்து இருப்பதும் இவள் தான். இன்பத்தை எல்லாம் மறந்துடுவாள். இறுதி வரை இவள் கல்லாகவும் இப்படித்தானே இருக்கிறாள் என்ற ஒரு
எட இன்பத்திலும் அவள் கல்லா இருக்கிறாளான்ற மாதிரி இருக்கு. இறுதி வரை இவள் கல்லாகவே இருக்கிறாள். சொல்லுக்குள் சுவை உண்டு, கல்லுக்குள் கண்ணீர் கூட, அது கூட கொஞ்சம் கசிவு இருக்கு. ஆனா இவளுக்கு இருக்கா என்று கேட்கிற மாதிரி. இலக்கிய காதலுக்கும் இவள் தானே. மணிமுடி சூட்டியே மகுடத்தையும் சூட்டுகிற இவளுக்கு மகுடத்தை சூட்டி நாங்கள் அழகு பார்த்தாலும் அவளுக்குள்ள இருக்கிற அந்த வேதனை யார் சொல்லுவார் அப்படி என்று கேட்கிற மாதிரி. அன்னை பூமியோ அரும்பரத்துக்கு நீர் பார் ஆள நிற்பதற்கு அவள் தாயாகி நிற்கிறாள். இந்த உலகத்தை அவள் ஆள்றதுக்கு இந்த பூமாதேவி அவள் தயாராக இருக்கிறாள் எப்போதுமே. ஆனா ஆளத்தான் விடுறாங்க இல்ல, அது பிரச்சனை. நன்றி. நான் அவ்வளவு அந்த இடத்துல உங்களோட அழகான உவமைகளுக்கு சூப்பர், எல்லாம் அழகான உவமைகள் எடுத்திருக்கிறீங்க. நன்றி. ஆமா, மண்ணுக்குள் ஈரமுண்டு கருத்துக்குள் மொழியுண்டு என்ற துயரத்தின் பிடியில் சிக்குண்ட பெண்கள் இறுதி வரை அவர்கள் இதயம் கல்லா கனியா என்று கேட்ட கல்லா இருக்கிறதா கனியாக இருக்கிறதா. வாழ்த்துக்கள் சர்வேஸ்வரி சிவகுணன் அவர்களே. மிக சிறப்பாக 2ஆம் சுற்று கவிதைகளோடு இணைந்த அத்தனை உறவுகளும் மிக அழகான கவிதைகளோடு இணைந்திருந்தீர்கள். விறுவிறுப்பாகவும் அதே நேரம் பத்மலோஜினி உங்களை பாராட்ட வந்தேன். ஓமா இல்லையா என்று அவ்வளவு தூரம் எல்லோருடைய கவிதைகளையும் உள்வாங்கினீர்கள். பெரும் மாற்றம் உங்களுக்குள். நீங்கள் விட்டுட்டேன் உண்மையிலே நீங்கள் நிறைய எனக்கு வேலை வைக்காமல் நிறைய அழகான அவருடைய விடயங்களையும் புளிந்து சாராக எடுத்திருக்கிறீர்கள். வாழ்த்துக்களை இந்த சந்தர்ப்பத்தை தர உங்களுக்கும் உங்கள் எல்லோருக்கும் நீங்க எல்லாம் என்னை விட பெரியவர்கள், அந்த சந்தர்ப்பம் தர்றதாலதான் நானும் ஏதோ இந்த எழுத்தெல்லாம் பாத்தீங்கன்னா ஓடிடுவீங்க. அவ்வளவு குப்பையா என்றால் உங்கள் மொழி ஆளுமை பிரெஞ்சு ஆசிரியை, அதே நேரம் நீங்கள் தமிழ் மொழியில இவ்வளவு ஆளுமை என்கிற போது நாங்கள் அதை உண்மையிலேயே வாழ்த்த வேண்டும். அதை ஆர்வமானவர்கள், மிக ஆர்வம். சிறப்பான வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இப்பொழுது நாங்கள் பொது தலைப்பு ஒவ்வொருவரும் தாங்கள் விருப்ப தலைப்போடு இணைகின்ற நேரம். அதே நேரம் சர்வேஸ்வரி சிவருவன், நீங்கள் உங்களுடைய முதலாவதாக தலைப்பை நீங்கள் அதையே இதனுடைய இணைத்துக் கொள்ளலாம். விருப்ப தலைப்பாக ஒவ்வொருவரும் நீங்கள் ஆயத்தப்படுத்தி கொண்டு வந்திருப்பீர்கள். நான் என்னுடைய தலைப்பை தந்து விடுகிறேன். இதற்கு நாங்கள் ஒவ்வொருவரும் உங்களுக்கு மனந்தொட்ட ஒவ்வொருடைய வரிகளை, ஏதாவது ஒரு வரிகளை நீங்கள் சொல்லி நிறைவில் நாங்கள் ஒவ்வொரு நிமிடம் எடுத்து வாழ்த்துகிற போது இந்த கவிதைகளில் உங்கள் மனந்தொட்ட கவிதைகளை நீங்கள் சொல்லி வாழ்த்திக் கொள்ளலாம். பொது கவிதை சரி. அப்படி என்ன நீங்க பொது கவிதையும் தாருங்கள். நேரம் இருந்தா நீங்கள் உங்களுடைய முதல் கவிதையும் தந்து விடுங்கள். இன்றைக்கு நாளுக்காக நீங்கள் படைத்ததுண்டா அதை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். நீறு பூத்த நெருப்பாக எத்தனைதான் சேவகம் ஏற்றித்தான் உச்சாணி காத்திரமாய் பார்க்கினும் காரசாரமாய் விழும் வார்த்தைகள். எத்தனைதான் சேவகம் ஏற்றித்தான் உச்சாணி காத்திரமாய் பார்க்கினும் காரசாரமாய் விழும் வார்த்தைகள். விழுப்புண் தாங்கியவரும் பழுதின்றி சொல்லலாம். விழுப்புண் தாங்கியவரும் பழுதின்றி சொல்லலாம். இந்த அழுகை புண் வந்தால் எங்கே முறையிடலாம்? இந்த அழுகை புண் வந்தால் எங்கே முறையிடலாம்? இப்போ இருக்கும் துணிச்சல் அப்போ கொஞ்சம் இருந்திருந்தால் அடிமைப்பட்ட என் வாழ்வை அறுத்தறிந்து சென்றிருப்பேன். இப்போ இருக்கும் துணிச்சல் அப்போ கொஞ்சம் இருந்திருந்தால் அடிமைப்பட்ட என் வாழ்வை அறுத்தறிந்து சென்றிருப்பேன். காலங்கடந்தும் குருதிப்புணல் இதயம் வெட்டி வழிகிறது. காலங்கடந்தும் குருதிப்புணல் இதயம் வெட்டி வழிகிறது. இதுவே இங்கு விதியென்று புலம்பும் பெண்ணே அதிகம் இங்கு. இதுவே இங்கு விதியென்று புலம்பும் பெண்களே அதிகம் இங்கே. இது ஒரு பெண்ணினுடைய புலம்பலாக இருக்குது. நீங்கள் சந்திராவதன் நீங்க விடைபெற வேணும்னா உங்கள் கவிதையை தந்து விட்டு செல்லுங்கள் வேகமாக. சரி, மன்னிப்போட வேலைக்கு செல்லணும். வேலை இல்லை, வகுப்புக்கு தமிழ் வகுப்புக்கு. ஆமாம். அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய கவிதையின் தலைப்பு புத்தாண்டே வா. புத்தாண்டே வா, புத்தாண்டே வா, பழையன கழிந்து புதியன புகுத்தவா. தேய்ந்த நினைவும் தீராத வலியும் தேய்ந்தே போகட்டும் சென்ற ஆண்டோடு. புத்தாண்டே வா, பழையன கழிந்து புதியன புகுத்தவா. தேய்ந்த நினைவும் தீராத வலியும் தேய்ந்தே போகட்டும் சென்ற ஆண்டோடு. காய்ந்த சருகுகள் காலடியில் கிடக்க பூத்த மலராய் புத்தாண்டு பிறக்கட்டும். காய்ந்த சருகுகள் காலடியில் கிடக்க பூத்த மலராய் புத்தாண்டு பிறக்கட்டும். பழையன கழிதலும் புதியன புகுதலும் நன்னூல் வழி நின்று நலம் யாவும் சேரட்டும். பழையன கழிதலும் புதியன புகுதலும் நன்னூல் வழி நின்று நலம் யாவும் சேரட்டும். சாதி மதம் என்னும் வேலி தகர்த்து சமத்துவ காற்றினை சுவாசிக்க வேண்டும். வறுமை கோடுகள் வரலாற்றில் மறைய வளங்கள் பெருகி வையகம் சிரிக்கட்டும்.
சாதி மதம் என்னும் வேலி தகர்த்து சமத்துவ காற்றினை சுவாசிக்க வேண்டும். வறுமை கூடுகள் வரலாற்றில் மறைய வளங்கள் பெருகி வையகம் சிரிக்கட்டும். நல்ல நல்ல காலங்கள் வாசல் வழி தேடி வந்து எல்லோரும் எந்நாளும் இன்புற்றே வாழ்ந்திடல் வேண்டும். நல்ல நல்ல காலங்கள் வாசல் வழி தேடி வந்து எல்லோரும் எந்நாளும் இன்புற்றே வாழ்ந்திடல் வேண்டும். இந்த மண்ணை ஆளும் மன்னாதி மன்னன் உழவன் உள்ளம் உவகையில் உச்சம் கொள்ளட்டும். இந்த மண்ணை ஆளும் மன்னாதி மன்னன் உழவன் உள்ளம் உவகையில் உச்சம் கொள்ளட்டும். மும்மாறி வான்மழை பொழிந்து ஏரி குளங்கள் யாவும் நிறைய பொன்னிற கதிர்கள் பூமியில் விளையட்டும். மும்மாறி வான்மழை பொழிந்து ஏரி குளங்கள் யாவும் நிறைய பொன்னிற கதிர்கள் பூமியில் விளையட்டும். நோய் நொடியற்ற உடல் நலம் பெற்று 100 ஆண்டு வாழ்ந்து நற்பெயர் எடுப்போம். நோய் நொடியற்ற உடல் நலம் பெற்று 100 ஆண்டு வாழ்ந்து நற்பெயர் எடுப்போம். புத்தாண்டு பொழுதில் புதியன புகுத்தி புன்னகை பூக்கள் பொலிவுடன் வாழ்வோம். புத்தாண்டு பொழுதில் புதியன புகுத்தி புன்னகை பூக்க பொலிவுடன் வாழ்வோம். நன்றி. நான் அந்த வகுப்பு போறதால நான் 3வது சுற்றில இணைவது குறைவு. இன்று கொஞ்ச நேரம் இருந்தபடியா எல்லோருக்கும் வணக்கம். அடுத்த தரம் சந்திப்போம். நன்றி. நன்றி நன்றி. நன்றி. வணக்கம். தலைப்போடு கவிதை இணைத்திருக்கிறேன். நாங்கள் நிறைவின் போது பார்த்துக் கொள்வோம். மிக சிறப்பு. நன்றி. விடைபெற்றுக் கொள்ளுங்கள். அடுத்த நிகழ்வோடு இணைவோம். நன்றி. சரி, அடுத்து ஜெபஸ்ரீ. மௌனமான விருந்து. வெள்ளித்தட்டில் சிவப்பரிசி சோறும் வெள்ளைக்கறி பலவும் குழம்போடும் வேக வைத்த முட்டையும் வேகாததுமாய் அள்ளி வாயில் போட்டு தொண்டை வழி சோறு ரங்க துயரங்களை நாம் மறந்து தொண்டை வழி சோறு ரங்க துயரங்களை நாம் மறந்து அவசரமாய் அலுவலகம் நுழைந்ததொரு காலம். உடலுக்கு தெம்பன முட்டைப்பொரியல், சின்ன வெங்காயம், நல்லெண்ணெய் வாசம் கமகமக்க ஊரெல்லாம் இணைந்து அறுசுவை உணவும் அருமையான விருந்து காலம். கால சுழற்சியால் சுவைக்க துடிக்கும் நாவிற்கு வேலை இல்லை, நுகரத் துடிக்கும் மூக்கிற்கு பணியும் இல்லை. நூலிழை தொடர்பாய் ஒரு பிளாஸ்டிக் குழாய். வார்த்தைகள் ஓய்வெடுத்து உதடுகள் செயலிழந்து உள்ளங்கள் மட்டும் பேசும் தருணம் இது. வார்த்தைகள் ஓய்வெடுத்து உதடுகள் செயலிழந்து உள்ளங்கள் மட்டும் பேசும் தருணம் இது. இந்த மௌனமான விருந்தும் இது ஓர் ஆயுள் பாடமாயுது. நன்றி. உங்க தலைப்பை முன்னும் ஒரு முறை அடுத்து தாருங்க. உங்களோட தலைப்பு மௌனமான விருந்து. ஒரு நீங்க நேரடியாக பார்க்கிற விஷயங்களை தான் கொண்டு வருவீர்கள். கடைசியாக குழாயின் ஊடாக குழாயினூடாக சாப்பாடு போகுது. நல்ல சாப்பாடு சாப்பிட்டு வைக்க. அப்படி. சரி. பத்மலோஜினி, நீங்க அது ஒரு கஷ்டமான தருணமே அதுல பாக்கல. அடுத்து நான் தானே அடுத்தது. பத்மலோஜினி நீங்க இணைக்கவில்லையல்ல? நான் அவ சந்திரவதனி போறதால இடையில விட்டோம். பத்மலோஜினி இணைக்கவில்லையா? இணைத்தபடி கீதா பிரமாணம். நன்றி. பிறக்கட்டும் புத்தாண்டு, திறக்கட்டும் புதுவிடியல். சித்திரையும் பிறந்தது, புத்தாண்டும் மலர்ந்தது. சித்திரையும் பிறந்தது, புத்தாண்டும் மலர்ந்தது. சிந்தனைகளில் மாற்றம் உண்டு, சீரான வாழ்வுண்டு. சிந்தனைகளில் மாற்றம் உண்டு, சீரான வாழ்வுண்டு. சிறகடிக்கும் ஆசைகளோ மாயைக்குள் தள்ளிவிடும். மீண்டவர் சிலருண்டு, மாண்டவரோ பலராவர். சிறகடிக்கும் ஆசைகளோ மாயைக்குள் தள்ளிவிடும். மீண்டவர் சிலருண்டு, மாண்டவரோ பலராவர். அதிகார நாடுகளோ ஆக்கிரமிக்க துடிக்குது. அதிகார நாடுகளோ ஆக்கிரமிக்க துடிக்குது. ஆயுதங்களை பரிசோதிக்க அணுவணுவாய் துடிக்குது. ஆயுதங்களை பரிசோதிக்க அணுவணுவாய் துடிக்குது. சீண்டி பார்த்தவன் சீறிக்கொண்டிருக்கிறான். சிதைவடைந்தவனிடம் பேச்சுவார்த்தை சுமூகமாக நடக்கவில்லை. சீண்டி பார்த்தவன் சீறிக்கொண்டிருக்கிறான். சிதைவடைந்தவனிடம் பேச்சுவார்த்தை சுமூகமாக நடக்கவில்லை.
அடி வாங்கினால் அடங்கி போக வேண்டுமா என் கேள்வி. அடி வாங்கினால் அடங்கி போக வேண்டுமா என் கேள்வி. ஆளுமையாய் இருந்தாலும் அதிகாரம் அடிமையாக்குது. ஆளுமையாய் இருந்தாலும் அதிகாரம் அடிமையாக்குது. வரலாற்றில் இடம் பிடிக்க வயோதிபர்கள் போட்டி போட, வரலாற்றில் இடம் பிடிக்க வயோதிபர்கள் போட்டி போட, வாலிபர்கள் வாழ்க்கை வெறுத்து சந்நியாசம் நாட, வாலிபர்கள் வாழ்க்கை வெறுத்து சந்நியாசம் நாட. என்ன நடக்குது? ஏன் இந்த அவலம்? வயோதிபம் துள்ளி குதிக்க வாலிபம் என்ன செய்யும்? என்ன நடக்குது? ஏன் இந்த அவலம்? வயோதிபம் துள்ளி குதிக்க வாலிபம் என்ன செய்யும்? தரணியிலே மாற்றங்கள் தலைமுறைக்கு நடக்கட்டும், பிறக்கட்டும் புத்தாண்டு, திறக்கட்டும் புதுவிடியல். தரணியிலே மாற்றங்கள் தலைமுறைக்கு நடக்கட்டும், பிறக்கட்டும் புத்தாண்டு, திறக்கட்டும் புதுவிடியல். நன்றி. ஆனா இந்த கவிதை எழுதி பாட்டுக்கு கொடுக்க ஏஐ எடுக்க மாட்டேன்னுட்டது. ஏற்க முடியாத விஷயங்கள் ஏதாவது ஏற்க முடியாத வரிகள் இருக்குல்ல, நிறைய இருக்குன்னு எடுக்க மாட்டேன்னுட்டு. அதை விட வயோதிபம் துள்ளி குதிக்குது என்று சொன்னதே அதுக்கே புரியுது என்ன எந்த வயோதிபம் துள்ளி குதிக்குதுன்றது. குழப்பமான விடயங்களை அவர் அது எடுக்காது. சொல்லி வேண்டாம் என்று. அடுத்து கீதா பெருமான். நன்றி நன்றி. யார் குற்றவாளி? பணத்துக்கும் பகட்டுக்குமாய் பகலிரவு ஓட்டத்தில் கருணை மனம் கடத்தப்படாமல், கருணை பாசம் கடத்தப்படாமல் காலாவதி ஆக்கப்பட்டதாய். பணத்துக்கும் பகட்டுக்குமாய் பகலிரவு ஓட்டத்தில் கருணை பாசம் கடத்தப்படாமல் காலாவதி ஆக்கப்பட்டதாய். உறவு பரிமாற்றம், உணர்வு பகிர்வு உருத்தெரியாமல் போனது. பலியாடுகளாய் ஆக்கப்படும் மகத்தான வாழ்வியல். உணர்வு பகிர்வு உருத்தெரியாமல் போனதில் பலியாடுகளாய் ஆக்கப்படும் மகத்தான வாழ்வியல். எல்லோரும் நியாயவாதிகளாய் பிறப்பிலும் நடப்பிலும் அலசப்படும் காரண காரியங்கள். எல்லோரும் நியாயவாதிகளாய் பிறப்பிலும் நடப்பிலும் அலசப்படும் காரண காரியங்கள். கட்டி காத்தது அனைத்தும் கசாப்பு கடை பொருளானது. நிற்கதியாகும் தடயங்கள் நிராயுத பாணையாய் மானிடவியல். நிற்கதியானது தடயங்கள் நிராயுத பாணையாய் மானிடவியல். விலை மதிப்பற்ற உயிர்கள் வீதியோர குப்பைகளாய் வீசி எறியும் கொடுமைக்குள். விலை மதிப்பற்ற உயிர்கள் வீதியோர குப்பைகளாய் வீசி எறியும் கொடுமைக்குள் வியனுறு மனிதம். நாதியற்று போனதா நவயுக உலகம்? நாதியற்று போனதா இன்று நவயுக உலகம்? ஆட்சி பீடம் ஆனால் அணுவாயுதம் அதிகாரமோ ஆணவமோ. ஆட்சி பீடம் அணுவாயுதம் அதிகாரமோ ஆணவமோ. கஞ்சாவோ காமமோ எவ்வகையாயினும். ஆட்சி பீடம் அணுவாயுதம் அதிகாரமோ ஆணவமோ. கஞ்சாவோ காமமோ எவ்வழியாயினும் உயிர் பலியில் நியாய தராசுகள் தலை கவிழ்ந்தவையாய். எவ்வகையாயினும் உயிர் பலியில் நியாய தராசுகள் தலை கவிழ்ந்தவையாய். கும்பலாய் கொன்றாலும் ஒற்றையாய் அழித்தாலும் கொலை கொலையே. கும்பலாய் கொன்றாலும் ஒற்றையாய் அழித்தாலும் கொலை கொலையே. நித்தம் நித்தம் மிச்சமின்றி நீட்சியாகும். நித்தம் நித்தம் என்று மிச்சமின்றி மீட்சியாகும் இழிநிலையின் குற்றவாளிகள் யார் என்று. நித்தம் நித்தம் மீட்சி என்று இழிநிலைக்குள் குற்றவாளிகள் யார்? நன்றி, வணக்கம். அடுத்த கவிதையை ஆதிலட்சுமி. அடுத்த கவிதை சந்து அவர் தன்னுடைய கவிதை தந்துட்டார். அவருக்கு அடுத்ததாக அல்லது முதல் படிக்கவா தெரியல. ஆதிலட்சுமி சிவகுமார் அவர்கள், அதே பிறகு சிவமான் புவனேஸ்வரன், நிறைவாக சர்வீஸ். அடுத்ததாக ஆதிலட்சுமி சிவகுமார். அந்த குரல் பின்னால் வேற குரலைக்கு மேல நிறுத்தி விடுங்க. ஆதிலட்சுமி அக்காவுடைய மைக் மியூட்ல நிற்குது. உங்களோட சத்தம் பெறவில்லை மைக்கில. சரி, இப்ப என்னுடைய விருப்ப தலைப்பு வேறறாத விழுது. தாய்மடி விட்டு நான் கால் பதித்த என் மண் கனவில் மட்டும் வந்து கைகுலுக்கி போகிறது.
தாய்மடி விட்டு நான் கால் பதித்த என் மண் கனவில் மட்டும் வந்து வந்து கைகுலுக்கி போகிறது. வேலியோரத்து ஒற்றையடி பாதை என் விழிநீர் சுமந்து இன்னும் காத்து கிடக்கிறது. பேர்தெரியா செடிகளும் பேரெனப் போற்றுகின்ற பெயர்த்திகளும் பேசியதெல்லாம் என் பெருமூச்சாய் போகிறது. பேரெனப் போற்றுகின்ற பெயர்த்திகளும் பேசியதெல்லாம் என் பெருமூச்சாய் போகிறது. அம்மாவின் சேலை மணம் இன்னும் என் நாசிகளே. இடமாற்றம் செய்யப்பட்ட செடி உயிர் பிழைத்தல் கடினம் என்னும் என் இதயமும் இன்னும் வேர் பிடிக்கவில்லை. இடமாற்றம் செய்யப்பட்ட செடி உயிர் பிழைத்தல் கடினம் என் இதயமும் இன்னும் வேர் பிடிக்கவில்லை. என் மண்ணில் யார் யாரோ கால் பதிக்க நான் மட்டும் அந்நியமாய். என் மண்ணில் யார் யாரோ கால் பதிக்க நான் மட்டும் அந்நியமாய். ஊர்கோயில் மணியோசை என் உள்ளமதில் ஓயாமல் ஒலிக்கிறது. ஊர்கோயில் மணியோசை என் உள்ளமெல்லாம் ஓயாமல் ஒலிக்கிறது. சொந்த மண்ணின் காற்றை சுவாசிக்க நான் ஒரு நாள் வருவேன். சொந்த மண்ணின் காற்றை சுவாசிக்க நானும் ஒரு நாள் வருவேன். நன்றி, வணக்கம். சிவமணி அக்கா, உங்கள் கவிதையை எனது விருப்பு தலைப்பும் அவரோட ஊரோட கூடிய தலைப்பாக ஊரும் உறவின் உணர்வலையும். 10 பிள்ளை பெற்ற தாயோ பரிதவிக்க கண்டதில்லை. 10 பிள்ளை பெற்ற தாயோ பரிதவிக்க கண்டதில்லை. சொத்து சேர்க்கும் தந்தை ஒரு நாள் சோர்ந்து போக கண்டதில்லை. சொத்து சேர்க்கும் தந்தை ஒரு நாள் சோர்ந்து போக கண்டதில்லை. சிற்பங்களில் சிற்பிக்குள் சேர்ந்திணைந்த முத்துக்கூட்டம். சிற்பங்களில் சிற்பிக்குள் சேர்ந்திணைந்த முத்துக்கூட்டம். அற்புதமாய் சோதரர்கள் அணிதிரளும் அந்த காலம். அற்புதமாய் சோதரர்கள் அணிதிரளும் அந்த காலம். வீடுதோறும் தென்னங்கீற்று வேளைதோறும் இன்பக்காற்று. வீடுதோறும் தென்னங்கீற்று வேளைதோறும் இன்பக்காற்று. பாடுகாணா பருவச் சேர்வு பதிந்து கிடக்கும் பாசப்பிணைப்பு. பாடுகாணா பருவச் சேர்வு பதிந்து கிடக்கும் பாசப்பிணைப்பு. மாலை நேரம் விளையாடி மணல் பரப்பில் வீடு கட்டி. மாலை நேரம் விளையாடி மணல் பரப்பில் வீடு கட்டி. ஓலை குடிசை வீடு திரும்பி ஒன்றுபட்டு உறவாடி. ஓலை குடிசை வீடு திரும்பி ஒன்றுபட்டு உறவாடி. சீலை தலைப்பில் முகம் புதைத்து சிந்தும் வேர்வை அதில் துடைத்து. சீலை தலைப்பில் முகம் புதைத்து சிந்தும் வேர்வை அதில் துடைத்து. காலை கழுவி முகங்கழுவி கடவுளாரை தான் வணங்கி. காலை கழுவி முகங்கழுவி கடவுளாரை தான் வணங்கி. பாலை பருகி பக்குவமாய் பள்ளிப்பாடம் பயின்ற காலம். பாலை பருகி பக்குவமாய் பள்ளிப்பாடம் பயின்ற காலம். உண்ணும் உணவில் உறவாகி தாயாவாள் என்ற நக்கா. உண்ணும் உணவில் உறவாகி தாயாவாள் என்ற நக்கா. வண்ணச் சட்டை போட்டெனக்கு வடிவு பார்ப்பாள் சின்ன அக்கா. வண்ணச் சட்டை போட்டெனக்கு வடிவு பார்ப்பாள் சின்ன அக்காள். கண்ணும் கருத்துமாக என்னை காத்து நிற்பார் என்ற நன்னா. கண்ணும் கருத்துமாக என்னை காத்து நிற்பார் என்ற நன்னா. எண்ணி பார்த்தால் இன்பம் அப்போ ஏக்கம் கொள்ள செய்யிடிப்போ. எண்ணி பார்த்தால் இன்பம் அப்போ ஏக்கம் கொள்ள செய்யிடிப்போ. முந்தும் வினை முழுமதியாய் மூழ்கி நின்ற முத்துக்கள் நாம். முந்தும் வினை முழுமதியில் மூழ்கி நின்ற முத்துக்கள் நாம். அந்த பாசம் உறவாக பாடி கிடந்த பசுங்களினாம். அந்த பாசம் உறவாக பாடி கிடந்த பசுங்களினாம். தந்தை என்றும் தாய் என்றும் தனியன் என்றும் தங்கை என்றும். தந்தை என்றும் தாய் என்றும் தனியன் என்றும் தங்கை என்றும். எந்த நிலை வந்த போதும் இணைந்து கொண்டால் இன்பமன்றோ. எந்த நிலை வந்த போதும் இணைந்து நின்றால் இன்பமன்றோ. நன்றி. அடுத்து விருப்பு தலைப்பு தர சர்வேஸ்வரி சிவரூபன். சர்வேஸ்வரி சிவரூபன் 2 கவிதைகள் தர இருக்கிறார். சரி, உள்வாங்கிக் கொள்வோம், நிறைவு பேசிக்கொள்வோம். வணக்கம். வணக்கம். மௌனம் பேசுமா அது பேசுகிறது. மௌனம் பேசுமா அது பேசுகிறது. மாதங்கள் 7க்குள் மாதவமாய் நின்ற பெற்றவர் பறந்தாரே. மாதங்கள் 7க்குள் மாதவமாய் நின்ற பெற்றவர் பறந்தாரே. மாநிலத்தை காட்டிய செல்வங்கள் காசி யாத்திரை சென்றாரே. மாநிலத்தை காட்டிய செல்வங்கள் காசி யாத்திரை சென்றாரே. சோலை வனம் இன்று
பாலை வனமாக நிற்கிறது. சோலை வனமின்றி பாலை வனமாக நிற்கிறது. நிழலாக இருந்தவர்கள் நீங்காத நினைவாகினார். நிழலாக இருந்தவர்கள் நீங்காத நினைவாகினார். நீலாம்பரியை மறந்தோம், முகாரியை மீட்டுகின்றோம். நீலாம்பரியை மறந்தோம், முகாரியை மீட்டுகிறோம். மோகனம் பிறக்குமா, கல்யாணி கலகலக்குமா? மோகனம் பிறக்குமா, கல்யாணி கலகலக்குமா? மாளிகையின் ஒளியும் மௌனமாய் வரவேற்றது. மாளிகையின் ஒளியும் மௌனமாய் வரவேற்றது. தேடியே பார்த்தபோது மரங்கள் தான் அசைந்தது. தேடியே பார்த்தபோது மரங்கள் தான் அசைந்தது. ஓ, சுவாசிக்கும் காற்றுத்தானே மூச்சை கொடுத்தது. ஓ, சுவாசிக்கும் காற்றுத்தானே மூச்சை கொடுத்தது. காற்றாய் வீசினர், அதிலும் தென்றலாய் வருடினர். காற்றாய் வீசினர், அதிலும் தென்றலாய் வருடினர். மௌனம் பேசுமா, அதுவும் பேசுகிறது பெண்ணே. மௌனம் பேசுமா, அதுவும் பேசுகிறது பெண்ணே. உனக்கு இது புரியாது, அது எனக்கே புரிய வைக்கிறது. உனக்கு இது புரியாது, அது எனக்கே புரிய வைக்கிறது. தாலாட்டும் வானத்தை நீ ஓர்கணம் நினைத்து பார்ப்பாயா? தாலாட்டும் வானத்தை நீ ஓர்கணம் நினைத்து பார்ப்பாயா? தரமீது நடக்கையிலே பூமிக்கு நோகுமென எண்ணுவாயா? தரமீது நடக்கையிலே பூமிக்கு நோகுமென எண்ணுவாயா? கிணற்றை வெட்டையிலே ஊட்டை தேடு பார்க்கிறியே. கிணற்றை வெட்டையிலே ஊட்டை தேடி பார்க்கிறாயே. மௌனமாய் தாங்குதே அதன் கண்ணீர் தானே உனக்கு தண்ணீர். மௌனமாய் தாங்குதே அதன் கண்ணீர் தானே உனக்கு தண்ணீர். மௌனம் எப்படி பேசுமென்றா கேட்கிறாய்? மௌனம் எப்படி பேசுமென்றா கேட்கிறாய்? பேசிய மௌனம்தான் நான் தந்த கவிதை. பேசிய மௌனம்தான் நான் தந்த கவிதை. அந்த கவிதையின் தாரண குருதி வலை பின்னலுக்குள். குவலயத்தை பார்த்தேன் உன் குருதி வலையை பின்னலுக்குள். குண்டு மணியாய் துறங்கியவள் நீயும் அல்லவா? குவலயத்தை பார்த்தேன் உன் குருதி வலை பின்னலுக்குள். குண்டு மணியாய் துறங்கியவள் நீயும் அல்லவா? குமுத மலராய் இவ்வையமும் சிறந்திரவே என்றும் பனி மலராய் துளி துளியாய் உயிர் தருபவள் அன்னை அல்லவா? பனிமலராய் துளி துளியாய் உயிர் தருபவள் அன்னை அல்லவா? பந்தம் பாசம் தொடர்பு என்ற பின்னலுக்குள், பந்தம் பாசம் தொடர்பு என்ற பின்னலுக்குள் தொலையாத வளையமாய் சுழன்றும் நிற்பவளே. தொலையாத வளையமாய் சுழன்றும் நிற்பவளே. மலையாக சுமைகளை மாநிலத்தை ஏற்பவளே. மலையாக சுமவேகளை மாநிலத்தை ஏற்பவளே. நிலையாக வாழ்விற்கு நிர்ணயித்து இருப்பவளே. நிலையாக வாழ்விற்கு நிர்ணயித்து இருப்பவளே. தண்ணீருக்குள் மீனாக துள்ளியே எழுவாளே. தண்ணீருக்குள் மீனாக துள்ளியே எழுவாளே. வாழ்வெனும் படகிற்கு அச்சாணியும் அவளே. வாழ்வெனும் படகிற்கு அச்சாணியும் அவளே. வளம் சேரும் வகையிலே களஞ்சியமும் அவளே. வளம் சேரும் வகையிலே களஞ்சியமும் அவளே. படரும் கொடியானால் பாசவலை பின்னலாய். படரும் கொடியானால் பாசவலை பின்னலாய். கவலைகள் மறப்பாள், கடமையும் செய்வாள். தீரமும் கொண்டவள் தீர்க்க தரிசியாய் வழிகாட்டுவாள். வீரமும் கொண்டவள் தீர்க்க தரிசியாய் வழிகாட்டுவாள். கைமாறு இல்லாமல் கண்ணிய சுடராய். கைமாறு இல்லாமல் கண்ணிய சுடராய். அன்னை என்பதே குருதி வலை பின்னலுக்குள்ளே உணர்வாய். அன்னை என்பதே குருதி வலை பின்னலுக்குள்ளே என்பதை உணர்வாய். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். சிறப்பு. உங்கள் 2 கவிதைகளையும் தந்திருக்கிறீர்கள். முதலில் நாங்கள் இன்று 3ஆம் கட்டம் கவிதைகளை அவரவர்கள் விருப்ப தலைப்புகளோடு இணைந்து கொண்டீர்கள். இன்னும் ஒரு முறை நாம் பார்த்து கேட்டுக்கொண்டு இருப்பது லண்டன் தமிழ் ரேடியோ மற்றும் பாமுகம் தொலைக்காட்சியிலே அமரர் கோசல்யா நினைவு சுமந்த அஞ்சலோட்ட கவிதா நிகழ்வினுடைய 57வது நிகழ்வு என்று. நிறைவான பகுதி இப்பொழுது நீங்கள் எல்லோருமே பேசிக்கொள்ளலாம். சிறப்பான தலைப்பு, ஒவ்வொருவரும் தங்கள் விருப்ப தலைப்போடு இணைந்து கொண்டிருந்தார்கள். நீரு பூத்த நெருப்பாக புத்தாண்டு பிறக்கட்டும், மௌனம் விருந்து மற்றும் பிறக்கும் புத்தாண்டே திறக்கட்டும், யார் குற்றவாளி, வேரறாத விழுதுகள், ஊரும் மற்றும் ஊரும் உறவினர் உணர்வலைகளுமாக
மற்றும் மௌனம் பேசுமா மற்றும் முதல் தலைப்பு விடுபட்ட அந்த குருதி வேலை பின்னலுக்குள் இந்த கவிதையை இணைத்திருந்தார். சரி, உங்கள் மனந்தோட்ட வரிகளை நீங்கள் பேசிக்கொள்ளலாம். இதுவரை பேசாதவர்கள் இப்பொழுது பேசிக்கொள்ளலாம். ஆதிலட்சுமி சிவகுமார் அவர்கள், நீங்கள் இன்று உணர்ந்ததை, உங்கள் மனந்தோட்ட விடயங்களை தொடர்ந்து சிவமணி அக்கா, அடுத்து ஜபாசிரி, எல்லோருமே பேசிக்கொள்ளுங்கள். இது உங்களுக்கான நேரம். உங்கள் மனங்களிலே பட்ட வரிகள் அல்லது இந்த நிகழ்வு சார்ந்த எந்த விஷயத்தை நீங்கள் உங்களுக்காக நேரத்தை எடுத்து. வணக்கம். நான் எல்லாட்ட கவிதையிலையும் இந்த முறைதான் நான் முதல் கனகாலத்து முதல் ஒருக்கா வந்து நான் நினைக்கிறேன். இன்றைக்கு தான் முதல் வந்திருக்கிறேன். இன்றைக்கு இவ்வளவு பொறுமையாக இருந்து கேட்கக்கூடிய மாதிரியும் இருந்தது. எல்லாட்ட கவிதைகளும் நல்லா இருந்தது. உண்மையில அப்படி ஒரு சிறப்பான நிகழ்வுண்டு. உண்மையில ஒரு மன ஆறுதலும் தான், ஒரு மனதுக்கான ஒரு வடிகாலும் தான். எல்லாட்ட கவிதைகளும் நல்லா இருந்தது. எனக்கு அந்த எல்லா வரிகளும் ஞாபகத்துல இல்லை. ஆனால் இப்ப கடைசியா விருப்பத்துல பாடினதுல இந்த சிவமணி புவனேந்திரன் அவர் வந்து அந்த கூட்டு குடும்பத்தின் வாழ்க்கை அனுபவங்களை நல்ல மாதிரி சொல்லி இருந்தேன். அவர் சொல்ல நானும் எந்த சின்ன வயசு வாழ்க்கைக்குள்ள போய் கொண்டிருந்தேன். அது ஒரு உண்மையில அவற்றை கட்டித்தனம், அவற்றை ஒரு ஆளுமைன்னு தான் நான் நினைக்கிறேன். மற்ற நல்ல ஊசையான கவிதை, நல்ல ஊசை நிறைந்த ஒரு கவிதை. அதோட திரும்ப அந்த வாழ்க்கைக்குள்ளே எங்களை இழுத்து கொண்டு போய், இப்போ இனி நான் நினைக்கிறேன் இந்த கவியரங்கம் முடிஞ்ச பிறகும் நாங்கள் எங்களோட பழைய நினைவுகளை தான் மீட்க போகிறோம் போல இருக்குது. அப்படி ஒரு நல்ல சிறப்பான கவிதை. அவருக்கும் வாழ்த்துக்கள். மற்றது எல்லாருமே நல்ல நல்ல இதாக. மற்றது அவர்களும் நல்ல கவிதை செய்திருந்தார். மற்றது இந்த கவிதையை பற்றின குறிப்புகளையும் எல்லாரும் நல்ல வடிவா செய்திருந்தோம். உண்மையில சந்தோஷமா இருக்கு. நானும் திடீரென்று தான் எல்லாம் எழுதி கொண்டு ஆயத்தப்படுத்தி, பெருசா ஆயத்தப்படுத்தல, ஒரு அளவுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஆயத்தப்படுத்தினது நேர வேலை அல்லது எழுதலோட. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள், நன்றியும். என்னை நீங்கள் நினைச்சு கொண்டதுக்கு நன்றி. ஆமாம், உங்கள் கவிதைகளை நீங்கள் எழுதிய விதங்களும் அதை தந்த அந்த அமைதியாக ஆழமாக அந்த ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்குள்ளே வந்து விழ வேணும் அல்லது பதிய வேணும் என்றாலே அவ்வளவு அமைதியாக தந்து ஆளுமையான கவிதைகள். எல்லா வரிகளையும் எல்லோருமே உள்வாங்கியிருப்பார்கள். இன்னும் நேயர்கள் பக்கமாக இந்த நிகழ்விலே உள்வாங்குவர்களும் அதிகம் கேட்டுக்கொண்டிருப்பார்கள் நினைக்கிறேன். இப்பொழுது ஜபாசிரி, நீங்கள். ஒரு தலைப்பும் நாங்க முதல் குருதி வலை பின்னல்களே சரியான கஷ்டமா இருந்தது. என்னடா இப்ப எல்லாரும் சொல்ல வேற வேற, இப்படி எழுதியிருக்கலாம், இப்படி எழுதியிருக்கலாம், இப்படி எழுதியிருக்கலாம், நிறைய ஐடியாக்கள் வருது. சந்தோஷம். மற்றது ஊர் கவிதையெல்லாம் கொண்டாந்து ஊருக்குள்ள எங்களை கொண்டு போனதுக்கு மிகவும் நன்றி. எல்லா கவிதைகளும் வித்தியாசமா நல்லா இருந்தது எல்லாத்தையும். சிவமணி அக்கா. அனைவருக்கும் மீண்டும் வணக்கம். மிக சிறப்பாக கவியரங்கம் இன்று நிறைவேறி இருக்கிறது. இன்று புதிதாக நான் ஆதிலட்சுமி சிவகுமார் அவர்களை சந்தித்திருக்கிறேன். அவர்களுக்கு மீண்டும் கற்றுக்கொண்டு சிவரசனி கூறியது போல ஒரு பரபரப்பு இல்லாத ஒரு அழகான அமைதியான கவிதையை அவர் மூலம் கேட்டு நாங்களும் அறிஞ்சு கொள்ள முடிஞ்சது. அழகான கவிதைகளாகத்தான் இருந்தது அவருடைய கவிதைகளும். என்னுடைய ஊர்கவிதையோடு அவருடைய ஊர்கவிதையும் முதல் வரும்போது நான் இரண்டுக்குமே ஒரு ஒற்றுமை வந்து விட்டது போல இருக்கிறது, ஒன்றாக வருகிறது என்று. அதுபோல நம்ம சுயசிறப்பாக எல்லாருமே தங்கள் தனித்தன்மையை எடுத்து காட்டிய கவிதைகள் அழகுதான், எப்போதுமே அழகுதான். ஜெயபாஸ்ரீ அவர்கள் கவிதை வாசிக்கும் போது அழகாக வாசிப்பார். அதனாலேதான் நான் நினைக்கிறேன் அவர் குயிக்காக ஓடுவது அவருடைய தனித்தன்மை. அது அவர் வாசிக்கும் போது அவருக்கு இன்னொரு பாணி வச்சிருக்கிறார், அது அழகுதான். அதுபோல பத்மலோஜினியை எடுத்துக்கொண்டா அவர்களை விட இளமையானவர் என்றாலும் அந்த தமிழ் மீது அவர் கொண்ட ஆர்வம், அந்த கவிதைகள் மீது அவருக்கு இருக்கிற ஆர்வம், அதை தொகுத்து வழங்குற சிறப்பு, அந்த ஒன்றையும் ஊண்டி உற்று நோக்கி அதை தொகுத்து வழங்குறது மிக அழகாக இருக்குன்னு கேட்கின்ற பொழுது. அதுபோல எங்களுடைய பரமானந்தன் கீதா அவர்களும் அழகான கவிதைகளை எப்போதும் தர வல்லவர். அவரும் அழகான கவிதைகளை தந்திருந்தார். எல்லோருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு முறை தொடர்வோம். நன்றி. அதுபோல சிவருவன் சர்வேஸ்வரி அவர்களும் பிந்தி வந்தாலும் அவரும் எப்போதுமே இயற்கையோடு இணைந்த அழகான உவமை கவிதைகளை எல்லாம் தர வல்லவர். அதுபோலவே இன்றும் தந்திருந்தார். மிகவும் சிறப்பு. அனைவருக்கும் நன்றி. வணக்கம். நன்றி. சர்வேஸ்வரன் சிவருவன் சர்வேஸ்வரன். பொதுவாக நான் என்னன்னா, எனக்கு விஜயா அக்கா வந்து
தருவா டைம் அரமணத்தியார் தரனை கொண்டு எனக்கு இந்த டைம் கொண்ட டைம் காத்து நான் அப்ப என்னடா வரையிலேன்னு யோசிச்சு கொண்டதுன்னு சரி இருக்கா எடுப்போம்ன்றதுக்காகத்தான் நீங்கள் நடந்து கொண்டிருக்குது. பிரச்சனை இல்லை. 3 கவிதையையும் பங்களிப்பாக தந்துட்டேன். உங்களுடைய கவிதைகளின் ஆக்கங்கள் எனக்கு தெரியாதானே, அப்படின்னு நல்லாதான் செய்வீங்கள் எல்லாரும். ஒவ்வொருத்தருக்குள்ள ஒவ்வொரு திறமைகளும் இருக்கின்றது. அந்த திறமைகளுக்குள்ள ஒவ்வொரு சொல்லுகளும் அமையும் போது அது உண்மையின்படி ஒரு பார்க்கவோ கேட்கவோ ரசிக்கக்கூடியதான ஒரு பொன்னால பொறிக்கப்பட்ட எழுத்துக்களைத்தான் ஒவ்வொருத்தரும் கொண்டு வருகின்ற ஒவ்வொரு கவிதாலய நிகழ்வு நடக்கிறது. ஆனா அந்த நிகழ்வுகளும் எங்களுக்கும் உள்ள கவலைகளும் கொஞ்சம் கணக்கத்தானே. அப்ப அதை கிடைக்கிற தன்மையில மீண்டும் இணைத்ததுக்கு நன்றி கூறி என்னோட கவிதைக்கும் வாழ்த்து கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி. உங்கள் கவிதைகளும் அதாவது மாதங்கள் 7க்குள் மாதவமாய் நின்றவள் என்றார் பெற்றோர். அதாவது சோலைகளாக இன்று பாலைவனமாக இருந்ததெல்லாம் சோலைவனமாக்கி இருக்கிறார்கள். அவர்கள் நிழலாக நின்றவர்கள் இப்போது எங்களுக்குள்ள நினைவாகி நிற்கிறார். அந்த அன்று எங்களுக்கு நிழல் தந்தவர்கள் எல்லாம் இப்போ எங்களுக்கு நினைவு கொள்ளி நிற்கிறார்கள். எங்கே தேடி பார்த்தாலும் மரங்கள் அசைந்து, இது அந்த மௌனமான, அதாவது மௌனம் பேசும் என்ற கவிதையிலே மனந்தட்டது தேடியே பார்க்கின்ற போது மரங்கள் அசைகிறது. அந்த மரங்கள் தருகின்ற காற்றுத்தானே மூச்சு சுவாசமாக எங்களுக்குள்ளே மாறுகிறது. அப்போது அந்த மௌன மொழி எது என்கிற போது அதுதான் நான் சொன்ன கவிதை என்று நீங்கள் நிறைவாக அதை மிக சிறப்பாக அதுதான் நான் தந்தனப்பா கவிதை என்று மிக அழகாக தந்திருந்தீர்கள். உண்மையில சிறப்பான வாழ்த்துக்கள். விஜயோரியக்கா திடீரென்று ஒன்று விடுபடுத்துவதுதான் அதாலதான் உங்களுக்கு அந்த நேரத்தை அறிவிக்க முடியாமல் போய்விட்டது. அது இன்று அணிக்கட்டும். மற்றும்படி அடுத்த முறையில் அவர் அதை திரும்ப உங்களுக்கு செய்வார். உங்களை பழக்கிட்டு அப்படி அது எனக்கு தெரியாதானே. இன்னொன்று அவர் அந்த மௌனம் கவிதையில அது கண்ணீர் தான், நான் நீ பிறகு தண்ணீர் என்று சொல்லியிருந்தேன். அது ஒன்று. மற்றது அது மௌனமா இருக்கிறான்னு பேசுறேன் தான் நான் பேசுறேன்டா. நான் சில வழியெல்லாம் பேசிவிடும், சும்மா புயலா இதுகளா பேசிவிடும், தாங்கலாமே இருக்கும் எங்களுக்கு. அதுதான் அந்த மௌனம் கிளைக்க கூடாதுன்றதுதான் ஒரு பெரிய வேண்டுதல். மிக சிறப்பு. சர்வேஸ்வரி சிவருவன், உங்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள். ஆனாலும் 3 கவிதைகளை நீங்கள் இன்று படைத்திருக்கிறீர்கள். நாங்கள் எல்லோருமே அதை கேட்டு வரிகளை எல்லாம் உள்வாங்குவார்கள். உங்களுக்கு நன்றி நன்றி. ஜெயபாசுரேன் எல்லோருக்கும் ஒரு கலக்கத்தை தந்த கவிதையாக இருந்தது. இன்றைக்கு இப்ப சின்ன வெங்காயமும் அறுசுவையோடு உண்டவர்கள் எல்லாம் அந்த மனத்துக்கும் முடிவுகள் இப்படித்தான் வயரால போகுமோன்ற போல அவர் தன்னுடைய வேலை தொழில வச்சு எழுதுறார். சொந்தக்கார ஒரு மாமியோர் ஆளுக்கு பற்றி போட்டிருக்குது. அப்ப எனக்கு அவ அதை எழுதணும் போல இருந்துச்சு. இப்படி எல்லாம் அவ சாப்பிட்டவ பெரிய ஒரு பயமா இருந்தது. என்னுடைய தந்தைக்கும் கடைசியில மூக்கால வயர் போட்டிருந்தவர்கள் அந்த நினைவை கொண்டு வந்தது. அது ஒரு பயங்கரமான இது. இப்போ கொஞ்ச காலத்துக்கு அந்த சிந்தனை இல்லாம நிம்மதியா இருக்கும். சாப்பிடக்கூடியவர்கள் அழகாக சமைச்சு அரிசியோடு சாப்பிடுங்க. இயன்ற பொழுது அதை நாங்க செய்யலாம். சாந்திராதனி அவர்களையும் தவற விட்டு விட்டோம். புத்தாண்டு புறக்கட்டம் என்று புத்தாண்டு வாழ்த்தி கவிதையாக புத்தாண்டு கவிதைகள். அவர் எப்போதுமே ஒரு நகைச்சுவையான ஒரு வித்தியாசமான ஒரு சொற்கள் சிலர் போட்டு கவிதைகள் வாசிப்பது நல்லவர். அவரும் வரும்போது எப்போதும் சந்தோஷப்படுவோம். அவருக்கும் சிறப்பான வாழ்த்தை நேரத்துல கடற்பட்டது. என்னுடைய கவிதையில நான் சொல்றேன், இந்த யார் குற்றவாளிகள் என்ற எப்போ பார்த்தாலும் இப்ப ஒரு நம்ப முடியாத ஒரு இதுக்கு யார் குற்றவாளிகள், அதுக்கு அலசீனம், குடும்பம், தாய் வளர்ப்பு, தந்தை இல்ல, அப்படி நிறைய காரணங்கள் சொன்னாலும் இதே சூழ்நிலையில நாங்களும் எங்களுக்கு மூத்தவர்களும் வளர்ந்திருக்கிறோம். வளர்ந்த ஒரு இடத்துல ஒரு மனித இனத்துல இப்ப வாரதுக்கு யார் குற்றவாளிகள் அதுக்கு என்றதை ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் எழ வேண்டிய கேள்வியா பயங்கரமா இருக்கிற பூர பூக்குகள் என்றதான் என்னுடைய சிந்தனையில் வந்த கவிதையா இருந்தது. சிறப்பு. பத்மலோஜினி, உங்கள் கவிதை. நீங்களும் புத்தாண்டு பிறக்கட்டும். புத்தாண்டு பிறக்கட்டும், புது வழி பிறக்கட்டும். எங்க புத்தாண்டு பிறந்தாலும் நான் எப்பவும் கவிதை எழுதிக்க இப்பத்தைய சூழலை எழுதுவோம் என்று எழுதுறது. என்னண்டா எனக்கு அது பிடிக்கிறது. இப்ப நாங்க நெடுக ஒரே பாணி வேணாமே,
அது இப்பத்தியான எழுதிக்க நல்லா இருக்கும் என்று எழுதுறது. ஆனா ஏஐ கூட மனுஷர் மாதிரி நிக்குதோண்டு ஒரு சின்ன நீங்கள் இப்பத்தே அட்டெண்ட் எழுதினால வேல் கூட ரிஜெக்ட் பண்ணிட்டு உங்களுடைய அது என்ன பாட்டா போடுவோம் டியூன் போட்டு பாட்டெல்லாம் கொடுக்க அது எடுக்க மாட்டேன்னுட்டுது. அதுக்கு விளங்கி இருக்கு பாத்தீங்களா அர்த்தங்கள் எல்லாம் அது என்ன ஆயுதங்கள் இப்ப அவர் தானே சீண்டி பார்த்தவர் அவர் தானே இப்ப துள்ளி குதிக்கிறதும் அவர் தானே பேச்சுவார்த்தை அதுகளெல்லாம் அந்த அதுக்கு விளங்கு புரிஞ்சிருக்குது அதுக்கு. மற்றது அந்த இப்ப அந்த நபர் தானே அந்த பெரிய ஃபைலுக்கெல்லாம் சொந்தக்காரரா இப்ப திருப்பி ஃபண்ட் இருக்கல்லோ அன்றைய காதலி இன்றையவருக்கு மனைவி இல்லையா? அது பேர்கள் தேவையில்லை. யூடியூபும் இப்ப கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனை கொடுக்குது. அப்ப அப்படி எல்லாம் அதான் அந்த வாலிபம் துள்ளி குதிக்க அந்த வயோதிபம் துள்ளி குதிக்க வாலிபம் போதுன்னு சொன்னதே அதுக்காகத்தான். ஏன்னா அந்த வயோதிபர்கள்ல நாங்க எங்கட இனத்தை இருக்கக்கூடாது. பெரும்பான்மையான இனம் வெள்ளைக்காரர்கள் தானே. அதுல பாத்தீங்கன்னா வயோதிபாக்கள் படுற கோலங்கள் நாங்க பாக்குறது குறைவு தமிழாக்கள். அதுதான் அந்த பிரச்சனை. அதுக்காகத்தான் நாங்க அதை அப்படி எழுதினது. நான் மற்ற பக்கம் நினைத்தேன். இப்ப நாங்கள் வயோதிபம் அடைந்தாலும் தமிழாக்கள் ஒரு ஜஸ்ட் ஒரு 20% 10% கூட 0 நினைப்பாங்க எங்கடையாக்கள். கொஞ்சம் நாங்கள் வயசுல இன்றைக்கு நான் இப்படி ஏதாவது கொஞ்சம் வித்தியாசமா வந்தாலும் நீங்க விட மாட்டீங்கல்ல தமிழ் இனத்துல. நான் எங்கடைய ஆக்கலமையாப்பா நான் ஜெனரல் இவங்க 90 வயசுலயும் அதே இதா போகலாம். எங்கட இனத்துல விட மாட்டார்கள். அதுதான் அந்த மூப்புக்கு காரணமா இருக்கு. சிவதர்சினி கொஞ்சம் பயமா இருந்தது. இந்த நிலம் ஒருவர் சொன்னி உண்மையிலேயே புலம்பின விஷயம்தான். அவர் இப்ப இருக்கிற துணிச்சல் எனக்கு அப்ப இருந்திருந்தா நான் ஒரு மாற்றத்தை தேடி இருப்பேன் என்ற அதே அழுகையோடு தான் அவர் இப்போ வந்தது காலத்திலேருந்து இப்போ வரைக்கும் எந்த மாற்றம் இல்லை என்று சரியான துன்பப்படும் போது அவர் சொல்ற இப்போ எனக்கு வந்திருக்கு துணிச்சல். ஆனால் இப்ப எனக்கு 55 60 55 தாண்டிட்டுது. அப்ப இதுக்கு இந்த துணிவு அப்ப வந்திருந்தா என் வாழ்வு நல்லா இருந்திருக்குமோ என்ற நான் சரியான ஒரு வழியை நானாக அதாவது ஒன்று பெற்றவர்கள் காட்டி விடுற வழி இன்னொன்று தானாக சுயமாக ஒரு வழியை தேடி இருப்பேன். அவர் துன்பப்பட்டதைத்தான் நான் பார்த்தேன். என்ற எந்த ஒரு இடத்திலும் எங்கள் சமூகம் பெண்களை சரியான சுயமான ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு பல தடைகள் இருக்கிறது. தன் வாழ்வு என்று அவர் சிந்திக்க நிறைய கஷ்டம். பிள்ளைகள் கணவன் என்று. ஆனால் அந்த பிள்ளைகள் திருப்பி கேள்வி கேட்கும் போது பிள்ளைகள் தங்கள் சுயநலமான வாழ்வை தேடி போகும்போது அங்கு தனித்து விடப்படுகின்ற பெண்ணாக அவர் தன் வேதனை. நீங்க மட்டுமில்ல நாங்களும் தான் இந்த முதல் தலைமுறை கேட்கிற கேள்வி அப்ப எங்களுக்கு வழி நடந்து கைட் பண்ண ஒரு தரம் இருக்கே இல்லை. இப்படி நீ செய்தால் நீ பின்னுக்கு இதண்டலாம் என்றதா அப்படி ஒரு கைட் பண்றதுக்கு ஆக்கள் இல்லாததால நாங்கள் இப்ப கவலைப்படமாட்டா இப்ப இருக்கிற முந்தி தெரிஞ்சிருக்கலாமே என்று. ஆனால் நீங்கள் இன்றைக்கும் ஆளுமை பண்ணாதான் இருக்கிறீங்கள் என்று இப்ப இருக்கிற பிள்ளைகளை பார்த்து மாதிரி இல்ல. இப்ப இருக்கிறாங்க கேட்பாங்க நீங்க இது செய்யல உங்களுக்கு இவ்வளவு இருக்கு எங்கட வீட்டை நடக்கிற சொல்றேன். நீங்க ரொம்ப லோவா இருக்கிறீங்க இது உங்களுக்கு காணாது உங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸ் இருக்கு நீங்க இன்னும் என்னையெல்லாம் இன்னும் ஏன் படிக்கல கேள்வி. நாங்கள் இப்ப தமிழ்ல அப்படி வந்துட்டா நீங்கள் டச் மொழியில அந்த பாண்டித்யம் இல்ல நீங்க படிக்கலாம் தானே ஸ்கூலுக்கு போங்க அங்க போங்க இன்னும் செய்யுங்க அது ஒரு வித்தியாசமான பார்வை இருக்கு. அது சிவதர்ஷினி என்ற கவிதை கொஞ்சம் கலக்கத்தை தந்த கவிதையாக இருந்தது. பேருடைய அனுபவங்கள் சிலர் பேசுகின்ற போது உண்மையில அந்த விடயத்தை எடுத்துத்தான் நானும் அதை தந்திருந்தேன். ஆமா இதுல எல்லோருமே பேசியிருந்தார்கள். அதாவது கனவில் மட்டும் கைகுலுக்கி போகிறது வேலி ஓரத்து பாதைகளும் அதே நேரம் வேர் பிடிக்கவில்லை அந்த செடி அதை நாங்கள் பிடுங்கி என்னிடத்துல வைக்கும் போது செடி திடீரென்று வேர் பிடிக்காது. அதுபோல நானும் இடம் மாறி இருந்தாலும் என் மனங்கள்ல இன்னுமே ஒட்டவில்லை இந்த வாழ்க்கை. ஜாஜாரோ கால் பதித்திருக்கிறார். அதே நேரம் என் சொந்த மண்ணில் ஜாஜாரோ எல்லாம் கால் பதிக்கும் போது நான் போக முடியாமல் இருக்கிறேன். என்றோ ஒரு நாள் நானும் என் சொந்த மண்ணில் கால் பதிக்க வருவேன் என்ற ஒரு நம்பிக்கை ஊட்டுகின்ற கவிதையாக வீரராத விழுதுகள் ஆதிலட்சுமி அக்கா அவருடைய கவிதை மனதோடு பேசிக்கொண்டது. நான் போவேன் எனக்கு என் மண்ணிலே நான் கால் பதிப்பேன் என்ற அந்த நம்பிக்கை வரிகள் அது வலிகளா சில பேருக்கு வலிகளா இருக்கலாம். ஆனாலும் அந்த நம்பிக்கை இருக்கிறது நான் போய் கால் பதிப்பேன் என்ற சிறப்பான வாழ்த்துக்கள். எல்லோருமே மிக அழகான கவிதைகளை தந்திருந்தீர்கள் என்று கோசல்ஜா சொன்னலிங்கம் அவர்கள் பெண்ணியம் சார்ந்து எப்பொழுதுமே அக்கறையோடு ஒவ்வொரு நாட்டு பெண்களையும் இணைத்து அதிலே மிக ஆழமாக தன்னுடைய பணிகளை அதற்குள்ள இணைத்திருப்பார்.
ஆகவே இன்று அவர் நினைவாக இந்த அஞ்சலோட்டா கவிதா நிகழ்வு முழுமையான ஒரு நிறைவு பெற்றிருக்கும். இன்னும் விஜயகௌரிய நிறைய பேசி இருப்பார், எங்களால் முடிந்த அளவு கவிதைகளோடு பேசியிருக்கும். அந்த கவிதைகள் மிக நிறைவாக பேசியிருக்கிறது. அவர் இருந்தாண்டா எல்லோட்ட கவிதைண்ட எல்லா வரியுமே பேசுவார். அதுதான் அவார்ட சிறப்பு. அந்த ஒரு வரி கூட விட மாட்டேன். ஏன்னா அது வந்து இப்ப ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒவ்வொரு இது இருக்கும் இல்லையா? இப்ப ஒவ்வொரு கவிதை எழுதியக்க ஒரு பிரசவம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அத இன்னொருத்தர் சொல்லும் போது அவைக்கு அது ஒரு ஊக்கமா இருக்கும். 28 29 வருஷம் அனுபவம். ஆமா ஆமா ஆமா. அவர்கள் எல்லாம் நான் பாமோத்தில் இணையும் போது அவர் 20 வருடங்கள் அவர் தாண்டி இருந்தார். எல்லா வரிகளையும் அப்படியே சொல்லும் பொழுது அது அந்த எழுதுற ஆட்களுக்கு அது இன்னும் தூண்டுதலா இருக்கும். பத்மலோஜினி, நீங்களும் பத்மலோஜினி திருச்செந்தூர் செல்வன். ஓ ஹலோ பத்மலோஜினி, சொல்லுங்க ஆமா, சொல்லுங்க. சொல்லுங்க. நீங்களும் நல்ல வடிவா எல்லாம் செய்திருந்தீங்கள் எல்லாற்ற கவிதை வரிகளையும். உங்கள் அளவுக்கு என்னால ஞாபகம் வச்சிருக்க முடியல. ஆனா நல்ல நல்ல மாதிரி நீங்கள் உங்களோட இந்த செய்கிற விதமும் நல்லா இருக்குது. நீங்கள் இப்படியே தொடர்ந்து பல தேடல்கள் உங்கள இருந்து அறிய முடியுது. நீங்கள் இப்படியே உங்களோட ஆற்றலை வளர்த்து கொள்ளுங்கோ, தொடர்ந்து செய்யுங்க. நல்ல நல்ல நன்றியோ. நன்றி. அதுபோல நீங்கள் சிவமணிக்கான் கவிதைகளையும் சொல்லியிருந்தேன். அவர்கள் மிக பாடுவார் மிக அழகாக. அவருடைய வரிகளும் அந்த பாடலுக்கு ஏற்ற மாதிரி தான் அமைப்பார். அது அவட கவிதையில ஒரு அழகு இருக்கு. சும்மா வாசிக்கக்குள்ளேயும் அந்த சந்தங்கள் நிறைய போட்டு போட்டு எழுதுறது அவர்களுடைய சிறப்பு. அதே மாதிரி சர்வேஸ்வரி அவர்கள் வந்து அந்த உவமானம் சொல்லி, ஆனா இந்த முறை கூட ராகங்கள் கொண்டு வந்திருந்தவர். கவனிச்சிருந்தீங்களா? இந்த முறை கல்யாணி, மோகனம் எல்லாம் சொல்லியிருந்தேன். அது ஒரு சிறப்பு. அது அந்த ஒரு இதா சில நேரங்களுக்குள்ள அந்த ராகங்களை அழகா கொடுத்திருந்தேன். அது மாதிரி ஜெபாஸ்ரீ எப்பவுமே அந்த தன்னுடைய தான் பார்க்கிறது அந்த வயோதிபர்கள் படுற கஷ்டத்தை அது நெடுக கொண்டு வந்தாருங்க. அது ஒரு உருக்கமான ஒரு கவிதைகளா இருக்கிறது. மற்ற கீதா ஆண்டி அவர்களுடையதும் அப்படித்தான். ரியாலிட்டி இன்றைக்கு என்ன நடக்குது, எங்கட சுத்தி என்ன நடக்குது அதில் கொண்டு வந்து வரலாற்றோட சேர்த்து பேசும் பொழுது அதுக்கும் இந்த புரியுற இன்னும் கூடுதலான ஒரு பவர். எல்லோருக்குமே நன்றி. அதே மாதிரி இன்றைக்கு ஆதிலட்சுமி அவர்களை நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் உங்களை சந்திக்கிறேன். மிக்க நன்றி. என்னையும் வாழ்த்தியமைக்கு நன்றி. உங்களுடைய கவிதையும் நான் சிவதர்ஷினி அவர்களுடைய Facebookல உங்களை பார்த்திருக்கிறேன். கடைசி புக் வெளியீட்டு விழா இல்லையா? நீங்க தான் தொகுப்பாளரா? அதுல பார்த்தா முகம் ஞாபகம். அதுக்கு முன்னேறமா நல்ல அழகான ஒவ்வொருத்தருடைய 4 நிகழ்வுகளை என்னுடைய 4 புத்தக நூல் வெளியீடுகளை சிவதர்ஷினி தொகுத்து வழங்கி இருக்கிறார். சிறப்பானது. வழிநடத்தி இருந்தீர்கள். சிறப்பாக நிகழ்வு நிறைவேற்றது நல்லாக. சிவதர்ஷினி அவர்களுக்கும் வாழ்த்துக்கள். சிலது அங்கங்க இடம் மாறி இருந்தது. ஆனாலும் எனக்கும் ஒரு பதட்டம் இருந்தது. ஏனென்றால் அந்த ஆரம்ப வரிகளை நான் தொலைபேசியில பார்க்க போது அது அதிகமான வரிகள். அப்போ நான் அது சின்ன சின்ன எழுத்துக்கள் கௌரியாக்காக்கு அப்படியே பாடமாகவே வந்து அவருக்கு பாடமாக சொல்லுவேன். அழகா செய்திருந்தீங்க சிவதர்ஷினி. அவர் இல்லாத போதும் அந்த நிலையை நீங்க தொகுத்து வழங்கின விதம் மிக சிறப்பு. எப்பவுமே நீங்க அதை செய்வது வளமைதான். கௌசல்யா அக்காவின் இழப்பின் பின்னர் நீங்கள் இதுவரையுமே அதை கைகோத்து இன்று வரையும் கொண்டு செல்வது மிக சிறப்பு. உங்களுக்கு எப்பயும் வாழ்த்துக்கள். நான் ஆல்ரெடி கவிதா நிகழ்வுல செய்த ஒரு கவிதை பாட்டு போட்டு விட்டுருக்கிறேன். இன்னும் அது யூடியூப்ல இருக்கு. அந்த சினத்தெழுந்தால் தவறாமோ கௌரி என்று அந்த தலைப்பு தான். அந்த ஏஐ மூலமா செய்தேன். செய்து கௌரி ஆண்டிக்கே அனுப்பிட்டேன். எனக்கு மற்ற உங்களோட ஒருத்தர் நம்பரும் தெரியாதானே. இப்ப அதுதான் கொஞ்சம் வேலை செய்து பார்ப்போம் வேண்டு. அது மிக அழகா செய்கிறது. அவருடைய தலைப்பு அழகான தலைப்புகள், அந்த பெண்கள் பெண்ணியம் சம்பந்தமான தலைப்புகள். அது ஒரு அழகு. அவருக்கும் வாழ்த்து கூறிக்கொண்டு எல்லோருக்குமே வாழ்த்து, எல்லோருக்குமே நன்றிகள், எல்லோருக்கும் பாராட்டு. நன்றி நன்றி. நாங்கள் இன்று வளமைக்கு மாறாக சற்று முன்கூட்டியே நிறைவு செய்திருக்கிறோம். ஆனால் 3 சுற்றுமே நிறைவாக இருக்கிறது. சில வேளை ஒரு சுற்று நாங்கள் தவிர்க்க வேண்டி வர்றது நாங்கள் பேசுவதால் இன்று 3 சுற்றுமே விறுவிறுப்பாக இடம்பெற்றிருக்கிறது. முடிந்த அளவுக்கு நானும் என்னால் முடிந்த அளவுக்கு உங்களோடு இணைந்திருக்கிறேன். கடந்தந்து வளம்படுத்தின பாமுகம்
நடாமோன் அவர்கள், அதிபர் அவர்களுக்கும் மற்றும் வாணி நடாம்பால் எல்லோருக்குமே நன்றி கூறி, உறவுகள் உங்கள் அனைவருக்கும் இணைந்து கொண்ட உங்கள் அனைவருடைய கைகோர்ப்புக்கும் நன்றி கூறி, இன்னும் ஒரு நிகழ்விலே நாங்கள் விஜயௌரி அக்காவோடு சேர்ந்து இணைந்து கொள்வோம். நன்றி. அதிபர் அவர்கள் இணைப்பில் இருக்கிறாரா என்று தெரியல. அவர் இணைப்பில் இருக்கிறாரா தெரிகிறது, வேலையிலா தெரியல. ஒரு முறை அழைத்து பார்க்கலாம். வணக்கம் அதிபர் அவர்களே. இல்லை என்றால் நாங்கள் விடைபெறலாம். அவர் பார்த்துக்கொள்ள கவிர நிகழ்ச்சி இருக்காக்குமே சிறப்பு குழந்தைகள் நிகழ்வு தெரியல. அதான் அப்படி என்ன நாங்கள் விடைபெற்றுக் கொள்வோம். நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி, வணக்கம். நன்றி. நன்றி.